அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அருமை சோழர்களே, சத்திய சஹாபாக்களை பற்றி சில பேருன்னு இங்கே சொல்லவே இல்லை. அவர் சொன்ன வார்த்தை என்ன? சஹாபாக்கை எதிர்பார்த்துருந்தாங்க, அண்ணன் எப்போ சாவான் தின்ன. இந்த உதாரணம் இருக்குது. இந்த வார்த்தை யாருக்கு பயன்படுத்தணுன்னு வேண்டாமா? தமிழ் உதாரணம் ஏதோ ஞாபகம் வந்துருச்சுன்னொன்னே யார் மேலே போடுறாரு? பிஜே மேலே சொன்ன குற்றச்சாட்டு, அவன் கட்சியை விட்டு அவன் தன்னுடைய குரூப்பை விட்டு வெளியேற்றப்பட்டு சொன்னானுங்கன்னு இவ்வளோ வேகம் வருது. இப்படி சொல்லிட்டானுங்கன்னு ஒட்டி வேகம் வருது. உங்களுடைய நிலைகளை விளக்குறீங்க. உங்களுக்கு அவங்களுக்கு தான் வெளிச்சம், எனக்கு என்ன தெரியும்? கூட இருக்கிற ஆளுக்கு சொன்னதை நீங்கள் என்னையை சொன்னீங்க, நான் உங்களை சொன்னி செய்து போட்டேன். அதில் இவ்வளவு ஆத்திரம் வருது. இங்கே சஹாபாக்கள் அதை சொன்ன நபர் 1-2ன்னா அந்த 2 நபரையாவது சொல்லிட்டு இருந்தாலும் சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல. சஹாபாக்க இப்போ எதிர்பார்த்து உட்காந்துருக்குறாங்க. நோய் பிடிச்சிக்கிருச்சு, இனவெறி வந்துருச்சு. ஏங்க கொஞ்சம் யோசிக்க வேணாம்? புகாரியுடைய இந்த ஹதீஸை எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருந்துச்சு? ஆனால் உங்கள் பயானுக்கு பிறகு ஒரு சின்ன பையன் அரக்கால் டவுசர் பையன் வரைக்கும் கேட்குறான். இன்னைக்கு சஹாபாக்கு யார் அவர் என்ன கேட்க வந்துச்சான். இது எந்த நிலை வந்துச்சு? சரி, புகாரியுடைய இப்போ வாசிச்சாரு இருந்துச்சுன்னு சொல்லி வாசகத்தை பார்த்தா இந்த அவர் எடுத்து இந்த ஆதாரத்தமாக காட்டியிருக்கக்கூடாது. புகாரியுடைய வாசகம் வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துடைய நிலையில் இருக்கும்போது சக்கராத் அல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சக்கராத் ஆயிடுச்சு டைம். இல்லாட்டி முழுக்க கேட்டிருப்பேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தில் அந்த நோயுடைய கடுமையுடைய நேரத்தில் வைன்னி வல்லாஹி லா அரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சௌஃப யதவஃபா மின் வஜஇஹி ஹாதா இன்னி லா அரிஃபு உஜூஹ பனி அப்துல் முத்தலிப் இன்தல் மௌத். அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல அன் அலி இப்னு அபி தாலிப் ஹரஜ மின் இன்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி வஜீஹி அல்லதி தவஃபா ஃபீஹி ஃபகால الناس யா அபுல் ஹஸன் கைஃப அஸ்பா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகால அஸ்பா பிஹம்தில்லாஹி பாரியா ஃபஅഖத பியதிஹி அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப். ஹஜ்ரத் அலியுடைய கையை பிடிச்சிக்கிட்டு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. வந்து இந்த விஷயத்தை சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் இறந்துருவாங்க போல தெரியுது, நபிகிட்ட போய் கேட்கலாம், உங்களுக்கு பிறகு இந்த ஆட்சியுடைய பொறுப்புகளை எப்படி நாங்கள் எங்களுக்கு கிடைக்குமா அவங்களுக்கு கிடைக்குமா? அதாவது அன்சாரிகளுக்கு, நாங்கள் மக்காவிலேருந்து தியாகம் செஞ்ச வந்தவங்க நாங்கள் இருக்கிறோம், அவங்க இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்குடைய இந்த சூழ்நிலையில் பின்னால் எதுவும் குழப்பம் வந்துடக்கூடாது, கலைபுரம் வந்துடக்கூடாது, நாமளே அவங்க மொழியில் கேட்டுக்குருவோம்னு நபிகிட்ட போய் கேட்கலான்னு சொல்கிறார். இதுஹபு பினா இலா ரசூலில்லாஹ் ஃபலனஸ்அலுஹு ஃபீமன் ஹாதல் அம்ரு இன் கான ஃபீனா அலிம்னா தாலிக் வ இன் கான ஃபீ கைரினா அலிம்னாஹு ஃபௌசாபினா. நமக்கு அந்த தகுதி இருக்குதுன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா நம்ம ஆட்சியில் இருந்துக்கிடுவோம். நபியுடைய சொல்ல கேட்டு நம்ம அல்லாமல் மற்றவங்களுக்கு இருக்குதுன்னு சொன்னான், எம்ம அல்லாமல் அப்பாஸும் அலி உங்களுக்கு இருக்கக்கூடிய அல்லாமல் மற்றவங்களுக்கு சொன்னான், அப்போ அவங்க நம்ம விஷயத்தில் கொஞ்சம் உபதேசம் பண்ணிட்டு போவாங்க, அதையும் நம்ம சகிச்சுக்கிடுவோம். எவ்வளோ அழகான வார்த்தை! நமக்கு காட்சி கொடுத்த நம்ம செய்வோம், பிறருக்கு சொன்னால் நமக்கு அவங்க உபதேசம் செய்வாங்க, நம்மளை கொண்டு அவங்களுக்கு நல் காரியங்கள் செய்யும்படியும் கூறுவாங்க. இதை அவர் எடுத்து வச்சுக்கிட்டு எதிர்பார்த்து சஹாபாக்கள் உட்காந்துருந்தாங்க. ஒரு விஷயத்தை சொல்லும்போது எப்படியும் சொல்லலாங்க. இந்த மாதிரி அவர் உதாரணத்தை போட்டு சொல்கிறது கேவலப்படுத்துறதா தெரியலையா அவங்களுக்கு? அந்த சத்திய சஹாபாக்க ஆட்சி வெறி பிடித்து இப்படி அமர்ந்திருந்தவர்களாக இருந்திருந்தால் அவர்கள் எடுத்து தந்த தீனுக்கு என்ன மரியாதை இருக்குது? ஆட்சிக்காக வேண்டி இவ்வளவு பெரிய வேலையை செய்வாங்க. தின்ன எப்ப காய் அன்னை எப்ப சாவாண்டு உட்கார்ந்துருந்தா வருமா இது? எப்படி அந்த சத்திய சஹாபாக்கள் நீங்க சொல்ல போறீங்க? அருமை சோதரர்களே, அதே மாதிரி ஷம்சுல் ஹுதா ஹஜ்ரத் ஒரு விஷயம் சொன்னார். என்னை பற்றி இவ்வளவுலாம் பேசினானுங்க, நாங்கள்லாம் சேர்ந்துருந்து செஞ்சதை அவனுங்க என் மேலே போட்டானுங்க அப்படின்னு சொன்னார். இப்போ இவரும் சேர்ந்துருந்தானே செஞ்சுருக்கிறார் எல்லா வேலையும். இவரும் சேர்ந்துருந்து செஞ்சுட்டு இப்போ அவன் எல்லா பொறுப்பையும் ஏன் தலையில் போடுறானுங்கன்னு அவன் மேலே குற்றச்சாட்டு செய்கிறான்டா. இவர் அதில் கூட்டு தானே? அப்போ இதுலேருந்து நீங்கள் ஒதுங்க முடியாதே. அப்புறம் சம்பளம் சொன்னார், சம்பளமே வாங்கலை, வாங்குவதாம் இல்லைன்றாரு. ஆனால் அவன் கொடுத்தான், கெஞ்சி கொடுத்தானுங்கன்னு இப்போ வாங்கிக்கிட்டேங்கிறாரு. இதெல்லாம் முரண்பாடாக தெரியாது. சைபுத்தீன் ரஷாதி ஏதாவது சொல்லி தொலைஞ்சிட்டாத்தே முரண்பாடாக தெரியும். இப்படித்தான் அவங்க பேசுகிற சவர்களே. நான் சொல்ல வர்றது என்ன அல்ல, ஃபிக்ஹ் கிதாபுகள் அல்ல, சத்திய சஹாபாக்கள் மேலேயே நீங்கள் செய்திருக்கக்கூடிய வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கள் பேச்சுக்கள் எவ்வளவு மோசம். பதவி கிறுக்கு பிடிச்சிருச்சுங்கிறார். 3வது அந்த கிறுக்கு இப்பதான் மறுபடியும் வருது. ஹிஜ்ரி 60 61 என்ன பண்ணுது? அந்த கிறுக்கு இப்பதான் மறுபடியும் வருது. இந்த கூஃபா ஹிஜ்ரி 60 61 என்ன பண்ணுது? 4வது
அங்க இருந்து வெளியூர்ல இருந்து வந்தாளுக்க போனா போன்னு சோத்த கொடுத்தோம், போனா போன்னு தங்கருக்கு அடைக்கலும் கொடுத்துருக்கிறோம், ஆட்சியும் கேட்டிருக்க பிளான் பண்றாங்க, விடக்கூடாது என்கிற மாதிரி பனு சாயிதாவுடைய இடத்துல போய் கூடி, சாது பின் உபாதாவுடைய தலைமையில கூடி அவங்க ஒரு பிளான் பண்றாங்க. அன்சாரி சஹாபாக்கெல்லாம் போனா போதுன்னு வந்தவங்களுக்கு ஜோறு போட்டோம், இருக்க இடம் கொடுத்தோம், படுக்க பாய் கட்டது மாதிரி சொல்லுவாங்கள்ல தமிழ்ல, போனா போன்னு சோறு கொடுத்தோம், இடம் கொடுத்தோம், ஆட்சியும் கேட்பானு போல இருக்கு, விட்டுறக்கூடாது, அதனால நம்மெல்லாம் சேர்ந்து பேசுவோம். எந்த சஹாபாக்கலங்க? அல்லாஹு அக்பர். எந்த சஹாபிகளை புகழ்ந்து அல்லாஹ் கியாமத்து வரைக்கும் ஆயத்திறக்கி வச்சானோ, நிரந்தர மன்னிப்புக்கு உரித்தானவர்கள் அல்லாஹ் விளம்பரப்படுத்தினானோ, எந்த மாதிரி வார்த்தை பாருங்க. விட்டுறக்கூடாது, போனா போதுன்னு சோறை கொடுத்தோம், இழுக்க கொடுத்தோம், எந்த ஒரு தியாகத்தை எப்படி கொச்சப்படுத்தினார் பாருங்க. அதுக்கு பிறகு அவர் சொல்றாரு, அடுத்த அந்த நீட்டை எல்லாத்தையுமே போட்டி காட்ட முடியாதுங்கிறக்காக சொல்றேன். அதுக்கு பிறகு ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இந்த மாதிரி ரபீட்ட கேட்டவன உடனே போயிருச்சான். இவ்வளவு வெறி பிடிச்ச ஆலோசனை பண்ணி எல்லாம் முஸ்தீபா இருக்கிற ஆளுக ஹதீஸ சொன்ன உடனே எல்லாரும் சம்பாதிச்சுக்கிட்டாங்க. சரி அபூபக்கர் இருக்கட்டும், எங்க அந்த வெறி பிடிச்சிருந்துச்சு, பதவி வெறிவி, பதவி கிறுக்கு, அன்னை எப்ப சாவான் திண்ணை எப்ப காலியாகும் என்கிற அளவிற்கு அந்த மோசமான நிலையில் இருந்திருந்தா ஒரு ஹதீஸ சொன்ன உடனே கேட்டுக்குருவாங்களா? சண்டை ஓட்டு தீர்த்திருக்க மாட்டாங்க. அதே மாதிரி சகோதரர்களே, அதுக்கு என்ன பதில் சொல்லுங்க பாப்போம். சஹாபாக்கள் அப்படியே புடம் போட்ட தங்கம் ஒண்ணும் இல்லாம அப்படி அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னா, ஆயிஷாவும் அலியும் யுத்தம் செஞ்சு கொண்டு இங்கிட்டு 10,000 அங்கிட்டு 10,000 சஹாபாக்கள் கழுத்து வெட்டப்பட்டுச்ச, அது என்ன? அது எஸ்ஸா நோவா? அது சரியா தவறா? அப்படி நம்ம வெட்டிக்கலாமா கூடாதா? சஹாபாக்க புடம் போட்ட தங்கம்னா அலியும் ஆயிஷாவும் சண்டை போட்டுக்கிட்டாங்க, இங்கிட்டு 10,000 சஹாபாக்கள் வெட்டப்பட்டாங்க, அங்கிட்டு 10,000 சஹாபாக்கள் வெட்டப்பட்டாங்க. எவ்வளவு மோசமான கருத்து! ஒன்று ஞானம் இல்லைன்னு அர்த்தம், அல்லது மானம் இல்லைன்னு அர்த்தம். அருமை சகோதரர்களே, 10,000 சஹாபாக்கள் வெட்டப்பட்டுன்னு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டை தயவு செய்து நீங்க சிந்திச்சு பாருங்க. வார்த்தையை நீ அயோக்கியண்டாரு, மகா அயோக்கியண்டாரு, அதனால சில வார்த்தைகள் கடுமையாக வர்றதை நீங்க பெருசா எடுத்துக்கிற வேணாம். சொல்லி இருக்கக்கூடிய கருத்தை யோசிச்சு பாருங்க. 10,000 சஹாபி இங்க வெட்டப்பட்டாரு, 10,000 சஹாபாக்கள் அங்க வெட்டப்பட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் இதை அவர் நிரூபிப்பாரா? 10,000 சஹாபி 20,000 சஹாபிகள் வெட்டப்பட்ட செய்தி அவர் எடுத்து காட்டணும். பேர்கள் வேண்டாம், வரலாற்று நூல்ல ஆயிஷா பக்கம் 10,000, இவங்க பக்கம் 10,000 காட்ட சொல்லுங்க பார்க்கலாம். இருக்குமா இது? அருமை சகோதரர்களே, அங்கே கலந்துக்கிட்டதே 10,000 சஹாபாக்கள் வெட்டப்பட்டதாக எவ்வளவு தைரியமா சொல்றாரு பாருங்க. இது எஸ்ஸா நோவா, சரியா தப்பா? இந்த சஹாபாக்களை பின்பற்றிக்கலாமா? சண்டை போடுறது இல்லையா சஹாபாக்களை பின்பற்ற சொன்னோம். மார்க்க மசலா சொல்றாங்க, எல்லா சஹாபாக்களும் சேர்ந்து ஒரு கருத்தை சொன்னாங்கன்னா ஏத்துக்கங்கன்னு சொன்னா அதை விட்டு போட்டு இந்த பிள்ளைம் கண்டை ஓட்டுக்கிட்டாங்களே, ஜாக்கிர் நாயக்கும் நானும் வெட்டிக்கிறலாமா, உமர் ஷரீஃப் நானும் வெட்டிக்கலாமா, நல்ல வேலையா ஏன் பேர சொல்லல, சைஃபுத்தீனும் நானும் வெட்டிக்கிறலாமான்ட்டு. அருமை சகோதரர்களே, வரலாற்று நூல்களில் தெளிவாக எழுதியிருக்கிறாங்க. என்ன எழுதியிருக்கிறாங்க தெரியுமா? இந்த யுத்தங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பிறகு நடந்த இந்த நிகழ்வுகளில் சில சஹாபாக்கள் அதில் எந்த அளவுக்கு எழுதுறாங்கன்னு சொன்னால், நான் அதோடைய கிளிப்ஸ் காட்டுறேன், அந்த வரலாற்றுடைய குறிப்பையும் நான் உங்களுக்கு முன்னால் எடுத்து வைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ் தாலா. அதில் எழுதுறாங்க, மீறி போனால் 30 பேர் கலந்தாங்கன்னு இருக்குங்க. சஹாபாக்கள் 30 பேர் கலந்துக்கிட்டாங்க. அதில் சில பேர் அவருக்கு தப்பா சொல்றாரு, 5 பேருக்கு மேலே 6வது பேர் கலந்துருந்தா நான் பொய்யேங்கிறார் ஒருத்தர். ஆனால் வெளியிலாம எடுத்தா ரொம்ப மீறி போனான் 100 பேரை காட்ட முடியாது. 100 பேரை காட்ட முடியாது. சஹாபாக்கள் 1,00,000 பேர் இருக்கக்கூடிய இடத்துல 2 பேர் பெரும் குரூப்பாண்டு பிரிஞ்சு நிற்கும் போது ஒரு 100 பேர் கலந்துக்கிறதுங்கிறது ஒரு பாரதூரமான காரியம் அல்ல, அது பாரதூரமான காரியமே கிடையாது. அப்படி இருக்கும்போது இப்படி உள்ள சஹாபாக்களை பற்றி இங்கிட்டு 10,000 சஹாபை அங்கிட்டு 10,000 சஹாபின்னு சொல்றதா இருந்தா இது எவ்வளவு மோசமான கருத்து சகோதரர்களே. பதவி வேறு பிடிச்சவங்க, மிக மோசமானவங்க. அந்த காலத்தில் வாழ்ந்த ஹாரிஜியாக்கள் கூட இப்படி சொல்லலை.
இவ்வளவு மேடை ஓட்டு சொல்லலை. மேடை ஓட்டு பொது ஜனங்களை வச்சுக்கிட்டு அன்னைய பச்சாவான் சின்னையப்ப காலியாகும், கிறுக்கு பதவிக்கு இருக்கு, போனா போன்னு சோறு போட்டோம், இருக்க இடம் கொடுத்தோம், ஆட்சியை பிடிக்க பார்க்குறாங்க, விட்டக்கூடாது. ஹதீஸ் 5வது நம்பர். அதே மாதிரி ஜக்காத்துடைய விஷயத்தில் சஹாபாக்க காசு விஷயம் ஏற்றுக்குருவோம். ஆனால் இந்த ஜக்காத்துங்கிற டாபிக் வந்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு இஸ்லாமே வேண்டியதில்லை. காசு விஷயத்தில் மனுஷன் அப்படித்தான் இருக்கிறான். உசுரையை கொடுத்த ஒரு சஹாபாக்கள், அல்லாஹ்வுக்காக எவ்வளவு தியாகங்களை செய்த சஹாபாக்கள், கஷ்டப்பட்டவர்கள், இந்த காசு விஷயம் வந்தோன்னு என்ன பண்ணிடுறாங்க, அப்படியே கூட்டம் கூட்டமா மஷூரா பண்ணி என்ன, அவர்கள் கூட்டம் கூட்டமாக வாழக்கூடிய சமுதாயம் அரபு சமுதாயம், கோத்திரமா தான் இருப்பாங்க. அந்தந்த கோத்திரத்தார்கள் தங்களுக்குள்ள ஒரு ஆலோசனை பண்றாங்க. ஆலோசனை பண்ணி நம்ம இனிமே ஜக்காத்து கொடுக்க கூடாது, ஜக்காத்து வந்து அப்ப ஜக்காத்துக்கு கொடுக்காதுக்காண்டி ஆயத்தை வளைச்சு திரிச்சு சஹாபாக்களை யாராவது ஒரு கூட்டம் செஞ்சான் இருந்தா அந்த அந்த கூட்டத்தை எதிர்த்து போர் விடுவேன்னு சொல்லி அபூபக்கர் பிரகடனப்படுத்துறாங்கன்னு சொன்னா அந்த சம்பவத்தை எப்படி சொல்லணும், அதை எந்த மாதிரி எடுத்து வைக்கணும், அம்மாவும் அத்தாவும் சண்டை ஓட்டுக்கிட்டா நடு ரோட்டில் நின்று அவங்களுடைய சண்டையை பேசுவோமா, அவங்கள பற்றி விமர்சிப்போமா, இந்த அளவிற்கு அவங்கள பேசுவதற்கு நமக்கு உரிமை இருக்குதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தடை போட்டாங்களே, தெல்ல தெளிவா அல் பிதாயா வன் நிஹாயாவில் சனதோட எழுதுறாங்க, ஹாஜத்தில் ஃபித்னத்து வ அஸ்ஹாபு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷராத்தில் உலூஃபி ஃபலம் யஹ்துருஹா மின்ஹும் மியத்துன் பல் லம் யப்லுகு ஸலாஸீன். அந்த ஃபித்னாவுடைய காலத்தில் சஹாபாக்களுக்கு மத்தியிலே, அந்த சஹாபாக்களுடைய காலத்தில் நடந்த யுத்த காலத்திலே பல்லாயிரக்கணக்கான சஹாபாக்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, சஹாபாக்களை பற்றி எவ்வளோ கீழ்த்தரமாக விமர்சிக்கிறார்கள் என்று உணர்ச்சியை அப்படியே கொப்புளிக்கிற வகையில் சில வாதங்களை எல்லாம் எடுத்து வைத்திருக்கிறார்கள். அதற்கு ஒவ்வொன்றுக்கும் நான் தகுந்த ஆதாரங்களோடு நான் பதில் சொல்கிறேன். அதற்கு முன்னால் சஹாபாக்களை கண்ணியப்படுத்தணுங்கிறது உண்மை. அதை விட கோடி மடங்கு அல்லாஹ்வை கண்ணியப்படுத்த வேண்டும். அல்லாஹ் என்னையை வணங்குறான், நான் அல்லாஹ் வணங்குறேன்னு ஒருத்தன் சொல்கிறான், அவன் மீது கோவப்பட்டு ரத்தம் கொதிக்க மாட்டேங்குது. பாவப்பட்ட இப்னு ரபியா தெரிகிறாரு. அல்லாவை இவ்வளவு, அல்லாவே நான் வணங்குறான், அல்லாஹ் என்னையை வணங்குறானா, இது எவ்வளவு பயங்கரமான ஒரு விஷயம். அதுக்கெல்லாம் கோவமே வரமாட்டேங்குது. மூசா நபி காஃபிர், ஃபிரௌன் முஸ்லீம்ங்கிறான். ஒரு நபியை ஈமான் இல்லாதவராகவும் ஒரு காஃபிர மூமின் என்று சொல்கிறான். அவன் மீது கொந்தளிச்சு ஒரு கோபம் வராமல் தவறு குற்றம் வைத்துக் கொள்ளலாம். சின்ன தவறு தானே, பெரிய தவறு இப்படிங்கிற அளவுல தான் வருதே தவிர ரத்தம் கொதிக்க மாட்டேங்குது. இப்போ சஹாபாக்கள்னோட கொதிக்குது என்றால் எங்களும் கொதிக்கும். ஆனால் சஹாபாக்கள்ங்கிறத உணர்வுபூர்வமாக கிளப்பி விட்டு இப்படி சொன்னால் அப்படி காட்டுறான்னு பார்க்குறாரு. அது ஆர்கியுமெண்ட் அறிவுபூர்வமாக விவாதிக்க உட்கார்ந்துருக்கிறோம். நான் ஒரு கருத்தை சொன்னால் அது இருக்குதா இல்லையாங்கிறத வைத்து இருக்கிறத சொன்னால் என்னை நீங்கள் குறை சொல்லக்கூடாது, இல்லாத சொன்னால் குறை சொல்லணும், அவ்வளவுதான். இதை பதிவு செஞ்சுக்கிறேன். அதனால் சும்மா சஹாபஹோ அப்படின்லாம் சொல்லாமல் என்ன சொன்ன அது இருக்குதா இல்லையா அதை பேசுங்க. அடுத்து என்னென்னு கேட்டால், இந்த சஹாபாக்கள் விஷயமாக 3 அம்சங்களில் என்னுடைய கருத்துக்களை அமைச்சிருக்கிறேன். 3 இடங்கள், 3 விதமான இடங்கள் தான் இந்த மாதிரி விமர்சனங்கள் வரும். ஒரு விமர்சனம் என்னவென்றால், சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும்னு சிலர் ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க. பின்பற்ற தேவையில்லை, மனிதர்கள் இவ்வளவு தவறுகள் உங்கள்கிட்ட வந்திருக்குது, வகி கிடையாது, பாதுகாப்பு இல்லை, அதனால் இப்படி பின்பற்றுவது என்பதற்கு முன்ன பின்ன அந்த கான்செப்டில் அது வரும். ஒன்று, ஏன்னா சஹாபாக்களை மொத்தமாக ஹாரிஜாக்கள் மாதிரி திட்டுறாங்கன்னு நினச்சிடக்கூடாது. எந்த அளவுக்கு சொல்லுவோம், எல்லா இடத்துலையும் சொல்லுவோம், அவங்களுடைய தியாகத்தை சொல்லுவோம், அவங்க என்ன ஒரு தவறு செஞ்சால் அல்லாஹ் மன்னிச்சு நான் சொர்க்கவாசிகள் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, அதெல்லாம் கரெக்ட் கண்ணியப்படுத்திடுவோம். ஃபாலோ பண்ணணுமா, அவங்க சொன்ன மார்க்கம் ஆகுமானா ஆகாது. ஏன் இந்த மாதிரி மனிதர்கள் எல்லாமே நடந்திருக்குங்கிறதுக்காக சொல்லுவோம், இதெல்லாம் சொல்லப்பட்டது. அல்லது என்ன செய்வோம்னு கேட்டால், அவங்களுக்குள்ள 1000 சண்டை அடி தட்டி வந்தாலும் சரி, குரான்ட கட்டுப்பட்டாங்க, ரசூலுல்லாஹ் கட்டுப்பட்டாங்கன்னு சொல்கிறதுக்கு அவங்கள்ட்ட தவறுகளை சுட்டி காட்டுவோம். பாருங்கள் என்ன மாதிரி இருந்துச்சு, குரானோட கட்டுப்பட்டாங்க என்று புகழாரத்திற்காக அவங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டுற வகையில் இது அமைந்திருக்கும். இன்னொரு வகை என்னவென்றால், ரசூலுல்லாஹ் காலத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் உள்ள வரலாறை சொல்லக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு காலத்தில் என்னவெல்லாம் நடந்ததுன்னு சொல்லும் பொழுது நடந்த சம்பவத்தை விளக்குற இடத்துல சொல்லியிருக்கிறேன்.
இப்போ சஹாபாக்களை பற்றி இந்த மூணே ஊரில் இல்லை, 3 கான்செப்டில் தான். எத்தனை உரையை போட்டாலும் இந்த 3 கான்செப்ட் தான் அவங்களை இழுக்கிறமே தவிர சஹாபாக்களை இழிவுபடுத்துறதுக்கு இழுத்ததே கிடையாது. அவங்கள பின்பற்றுவதற்கும் அவங்க எப்படி குர்ஆனை ஒபே பண்ணாங்க, ஏற்றுக்கொண்டாங்க என்பதற்கும் ஆதாரமாக சொன்னதில் உள்ள கிளிப்புகளை தான் எடுத்து காட்டுறாங்க. இதையும் நீங்கள் மனசில் என்ன செய்யணும், பதிய வச்சுக்கிறேன்னு. அந்த எல்லா இடங்கள்லையும் அவங்கள அவ்வளோ தூக்கி அவங்க திட்டக்கூடாது, இந்த ஹதீஸ்லாம் சொல்கிறாங்களே, அதெல்லாம் சொல்லியிருக்கிறோம். அப்போ அவர் வாழ்க்கையில் கூட ஒன்று வந்துச்சு. உடனே அபூபக்கர் சொன்ன உடனே அப்படி கட்டுப்பட்டு விட்டார்கள். இவ்வளோ கோபமாக இருந்தவர்கள் கட்டுப்படுவார்கள் கேட்குறாரு. அதான் சஹாபாக்கள். எவ்வளோ கோபமாக இருந்தாலும் குர்ஆன்ட்ட கட்டுப்பட்டுருவாங்க. அப்போ அது ஒரு ஆயத்து வாசி, இதா கலல்லாஹு ரசூலுஹு அம்ரன் ஐயக்கூன லஹுமுல் ஹியரா. அல்லாஹ் ரசூல் முடிவு செஞ்சுட்டு அப்படி அவங்களுக்கு சொந்த முடிவு இருக்காது, கோபமாக தான் இருப்பாங்க, மாற்றிக்கொள்வார்கள் என்பதற்கு சொல்கிற விஷயங்கள் அதில் இருக்கும். அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் அதுக்காக வேண்டி இதை நான் சொல்லலைன்னு சொல்ல மாட்டேன். நான் சொன்னேன், சரிதான், கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறேன் என்பதற்கு ஒன்று ஒன்றா நான் சொல்கிறேன். அனைத்துக்கும் 10,000 பேர் கொல்லப்பட்டது வரைக்கும் ஒன்று விடாமல், பதவிக்கு அடித்து கொண்டார்கள் என்று சொன்னது வரைக்கும் ஒன்று விடாமல் என்னென்ன சொல்லியிருக்கிற அத்தனையும் சொல்வேன். நான் சொல்லத்தான் செய்தேன். அது சரிதான், இழிவுபடுத்துவதற்கு சொல்லவில்லை. அதை பதிவு பண்ணிக்கிறங்க. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், பதவிக்காக, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணப்படுக்கையில் புகாரில் உள்ளது நான் வாசித்த கருத்தை தான் சொன்னேன். எப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டால், ஒயின்னி உல்லாஹி ல அரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சௌஃப யுதவஃபா மின் வஜிஹி. அவங்க சீக்கிரத்தில் மரணித்து விடுவார்கள் என்பதை அவங்க முகத்தை பார்த்து நான் அறிகிறேன். இன்னில ஆரிஃபு உஜூஹ பனி அப்துல் முத்தலிப் இந்தல் மௌத் நேரத்தில் அப்துல் முத்தலிபுடைய குடும்பத்தாருடைய முகங்கள் எப்படி இருக்கும் என்பதையும் நான் அறிந்து வைத்திருக்கிறேன். அதுக்கு வேறு மொழிபெயர்ப்பு அவங்க சில தமிழாக்கத்தில் போட்டிருக்கிறாங்க. அவங்க அந்த மௌத்துடைய அறிகுறி அந்த முத்தலிப் குடும்பத்தாருக்குன்னு ஒரு முகத்தில் அறிகுறி தெரியும், அது ரசூல்லா முகத்தில் தெரியுதுங்கிற கருத்தில் சொல்கிறார். நான் அறிந்து வைத்திருக்கிறேன். இது ஹப் பினா இலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்பாஸ் கேட்குறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தந்தை கேட்குறாங்க, சின்ன தந்தை கேட்குறாங்க, இது ஹப் பினா இலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்ட்ட எங்களை கூட்டிக்கிட்டு போ. ஃபனஸ்அலுஹு ஃபீமன் ஹாதல் அம்ர். இந்த பவர் அதிகாரம் யாருக்குன்னு நம்ம கேட்போம். இன்கான மின்னா அலிம்னா இன்கான ஃபீனா அலிம்னா, நம்முடையது என்று இருக்குமேயானால் அதை நம்ம தெரிந்து கொள்வோம். நமக்கு தான் அவங்களுடைய குடும்பம், நமக்குங்கிற முஹாஜிருக்கு இல்லை, குடும்பத்தாருக்கு நல்லா விளைக்கணும். ஒயின்கான ஃபி கைரினா, வேறவங்களுக்குன்னு ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டார்களே ஆனால் அலிம்னாஹு, அதை அறிந்து கொள்வோம். ஃபௌசாபினா, அவங்க நமக்கு வசியத்து செய்வாங்க அப்படின்னு இருக்கிறது. இது கூட அறிவுரை சொல்லுவாங்கன்னு சில பேர் அதுக்கு பொருள் செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் அகமதில் வரக்கூடிய அறிவிப்பில் என்ன வருதுன்னு கேட்டால், கூடுதலாக இன்கான ஃபி கைரினா கல்லம் நாகு, வேற ஆளுக்கு தான் அந்த பதவின்னு சொல்லிவிட்டார்களே ஆனால் பேச்சுவார்த்தை நடத்துவோம். ஃபௌசாபினா, அப்போ நமக்கு உள்ளதுன்னு சொல்லி வசியத் செஞ்சிருவாங்க. ஆட்சியை வசியத் செய்கிறதுக்கு இந்த வசியத்துன்னு சொல்லுவாங்க. அலிக்கு வசியத் செஞ்சாங்க என்று கூட ஷியாக்கள் பரப்பிக்கிட்டு இருந்தாங்க. நமக்கு வாங்கிடலாம், எப்படியாவது பேசி வாங்கிடலாம் என்று சொல்கிறார். இப்போ கால அலியுன், அப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, இன்னா வல்லாஹி லைன் சஅல்நாஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாம் இப்போ ரசூலுல்லாஹ்ட்ட போய் பதவியை நம்ம கேட்டுவிட்டால், அதிகாரத்தை இப்போ கேட்டு விட்டோமே ஆனால், இப்போ மனானாகா அவங்க கேட்டு மறுத்து விட்டார்களே ஆனால், லா யூத்தீனாகன் நாசு பாதஹு, அதுக்கு பிறகு மக்கள் நமக்கு தரமாட்டாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டு உங்களுக்கு கிடையாதுட்டாங்கன்னு வைங்க, அப்புறம் மக்கள் நம்மளை தேர்ந்தெடுப்பாங்களா? கேட்காம இருக்கிறது தான் கிடைக்கிறதுக்கான சான்ஸு. வல்லாஹி இன்னி வல்லாஹி லா அஸ்அலுஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்ட்ட கேட்க மாட்டேங்கிறாங்க. இதை கூட எதுக்கு சொல்கிறோம், சஹாபாக்களை பின்பற்றணுங்கிறீங்களே, இது அதாவது மனிதர்கிற முறையில் எல்லா வகையிலும் நமக்கு வர மாதிரி உங்களுக்கு வர மாதிரி எல்லா விதமான பலமையும் இருந்தது. அவங்க மரணத்தை நெருங்கிட்டாங்கங்கிற ஒரு நேரத்தில் ஆட்சியாக இருக்குங்கிற பற்றி யாராவது பேச மனசு வருமா? அப்படிப்பட்டவங்களும் எல்லாரும் இருந்தாங்கன்னு நான் சொல்லலை. ஒவ்வொரு வகையான தன்மைக்கும் ஒவ்வொரு வகையான ஹதீஸ்கள் ஆதாரம் காட்டி சொல்கிறேன். அப்படிப்பட்ட தன்மை படைத்தவர்கள் இருக்கிறார்கள் என்று நான் சொன்ன விஷயம் சும்மா தூண்டி விடுற அடிப்படையில் பேசாமல், இதுக்கு அந்த அர்த்தம் இருக்குதா இல்லையா? பதவியை விரும்பினாங்களா இல்லையா? மரண வேளையில் பதவி விரும்பினாங்களா இல்லையா? மூத்தா போனோன்னு அந்த இடத்த பிடிச்சிக்கிறணும் என்று நினைத்தார்களா இல்லையா? நம்ம கேட்டுட்டா இல்லைன்ட்டா கிடைக்காது என்பதற்காக கேட்காம இருந்தாங்களா இல்லையா? அலி ரலியல்லாஹு அப்பாஸ் ரலியல்லாஹு அந்த 2 பேருடைய உரையாடல் தெரியுதா இல்லையா? இதான புகாரில் உள்ள ஹதீஸில். இதை என்ன நான் கூட்டினா என்ன குறைச்சிட்டேன்? இது இருக்கிறது எதுக்கு இதை சொல்கிறேன்? அதனால் நரகவாசின்னு சொல்கிறேன்னா, தியாகத்தை எல்லாம் சொல்கிறேன். அவங்க எல்லாம் மன்னிக்கிறவனாக இருக்கிறான். என்ன தப்பு உங்கள்கிட்ட நடந்திருந்தாலும் சொர்க்கவாசிகள் நற்செய்தி சொல்லப்பட்டு விட்டார்கள், அவங்கள எல்லாம் மன்னிப்பாங்கிற ஒரு விஷயம். பதிலில் கலந்துக்கிட்ட ஒரு காரணத்துக்காக எல்லாம் எல்லாத்தையும் மன்னிச்சிருவான். அவங்கள ஃபாலோ பண்ணணுமா நம்ம? அதான் கேள்வி. தவறுகள் அவங்க செய்வாங்க, எல்லாம் மன்னிப்பான், அதான் அர்த்தமே தவிர அவங்க என்ன செஞ்சாலும் பின்பற்றணும்னு சொல்கிறீங்களே, இதெல்லாம் பின்பற்றத்தக்க ஒரு விஷயம் இல்லை தானே.
பின்பற்ற விஷயம் இந்த மாதிரியான ஒரு மூத்தா இருக்கிற நேரத்தில் இப்படிலாம் கேட்பது வந்து பின்பற்றதுக்கு ஒரு மேட்டரா என்பதற்கு சொன்னால் இது தப்பா சரியா? இதில் சஹாபாக்களை இழிவுபடுத்துறது என்ற தலைப்பில் தான் இதை பேசணுமா, பின்பற்றுவதற்காக முன்ன பின்ன என்ன கான்செப்டில் வருதுன்னு பார்க்கணுன்னீங்கல்ல, அது உங்களுக்கு மட்டும் உள்ள ட்ரேட்மார்க்காக எங்களுக்கெல்லாம் உள்ளது அது என்று நீங்கள் அதுக்குரிய நான் பதிலை இங்கே பதிவு செய்து கொள்கிறேன். அடுத்ததாக வந்து இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், அவங்கள்ட்ட கொள்கை குழப்பம் வந்துருச்சு. யாருக்கு? ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்களுக்கு வந்து கொள்கை குழப்பம் வந்து விட்டது ரசூலுல்லாஹ் மௌத்தா போன உடனே. ஆனால் குர்ஆன் வசனம் சொன்ன கட்டுப்பட்டார்கள், அது வருது, அதில் அது சேர்த்து சொல்லிட்டாரு. அப்போ எதுக்காக அதை சொல்கிறேன்னு விளங்குது. இப்போ கொள்கை குழப்பம் வந்துச்சா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாயிடுறாங்க, மௌத் ஆகலைன்னு யார் சொல்கிறா? உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, மக்களும் அதிகமான மக்களும் சொல்கிறாங்க. அதுக்கு பதிலாக அபூபக்கர் வந்து என்ன செய்கிறாங்க? மன் கான யஅபுது முஹம்மதன் ஃபஇன்ன முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத் மாத. யாராவது முகம்மதை வணங்குனீங்க, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாயிட்டாங்க. மௌத்தாவலன்னு சொல்வது உங்களை கடவுளாக்குறன்னு அர்த்தம். அல்லாஹ் தான் ஹய்யு லா யமூத். ஒமன் கான யாபுதுல்லாஹ ஃபஇன்னல்லாஹ ஹய்யுன் லா யமூத். அல்லாஹ்வை நீங்கள் வணங்குனீங்கன்னா அவன் தான் மௌத்தாகாம உயிரோடு இருப்பான். அப்போ ரசூலுல்லாஹ் மௌத்தா போக மாட்டாங்கன்னு நினச்சிங்கன்னா அல்லாஹ் வாக்கிட்டீங்க என்று அபூபக்கர் அவர்கள் கொள்கை குழப்பத்தை தான் சொல்கிறார்கள். அப்படி நினைப்பது கொள்கை குழப்பம்தான். அதில் அது நான் சொல்லலை, அபூபக்கர் அவர்கள் தான் சொல்கிறார்கள். வெட்டி போடுவேன்னு சொல்கிற அளவுக்கு இருந்தார்கள். அது என்னத்தினால் அந்த குழப்பம் ஏற்பட்டதுக்கு காரணத்தான் நீங்கள் சொல்லலாம். கவலையில் இருந்தார்கள், துக்கத்தில். சரி, துக்கத்தில் இருக்கட்டும், துக்கத்தில் தப்பான முடிவு தானே எடுத்தாங்க, துக்கத்தில் தானே எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அபூபக்கர் அவர்கள் அந்த வசனத்தை ஓதி காட்டின உடனே என்ன நடக்குது? உமர் சொல்கிறாங்க, வல்லாஹி என்ன வசனம் ஓதுறாங்க? இன்னக மையத்துன் இன்னகும் மையத்துன்ங்கிறது ஓதுறாங்க. உமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கது ஹலத்து மின் கப்லிஹி ருசூலுங்கிற வசனத்தை ஓதுறாங்க. அதெல்லாம் ஓதி முடித்த உடனே உமர் சொல்கிறாங்க, வல்லாஹி ல கானன் நாசு இல்லை அண்ணன் நாசலம் யாலமு அன்னல்லாஹ அன்சல ஹாதிஹில் ஆயா. இப்படி ஒரு வசனத்தை அல்லாஹ் அருளினான் என்பது தெரியாதவர்களாக நாங்கள் இருந்து விட்டோம். இவ்வளவு தெளிவாக இருக்குது, இது கூட தெரியாதவர்களை போல நாங்கள் இருந்து விட்டோமே. ஹத்தா தலாகா அபூபக்கர், அபூபக்கர் இதை ஓதி காட்டுற வரைக்கும் இப்படி ஒன்று குர்ஆனில் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாமல் போச்சே என்று சொல்லிவிட்டு ஃபத்தலக்காஹ நாசு குல்லுஹும், இந்த வசனங்களை எல்லாம் எல்லாரும் கோரஸை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எந்த அளவுக்கு? ஃபமா அஸ்மவு பஷரம் மினன் நாசி இல்லா யத்லுஹா, ஒருவர் கூட ஓதாமல் இருக்கல. அதை உமா முஹம்மது இல்லா ரசூல் இல்லை மாயினாலும் சொல்கிறாங்க, மூத்தானதை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இதில் வந்து நான் என்ன சொல்ல வர்றேன், கொள்கை குழப்பமே உங்கள்கிட்ட ஏற்பட்டுச்சின்னு நான் சொன்னது உண்மை. அது உண்மையான கற்பனையா, ஊகமா, இல்லாததா, இருந்ததா? மூத்தா போலன்னு சொல்கிறது இருக்கா இல்லையா? அது சொன்னாங்களா இல்லையா? அதோட நான் நிறுத்திக்கல. இந்த வசனங்கள் ஓதுன உடனே குழப்பம் தீர்ந்தது. குர்ஆனுக்கு கட்டுப்படுங்க, சஹாபாக்கள் அப்படி இருந்தாங்கன்னு பெருமைப்படுத்துவதற்கு சொன்ன ஒரு விஷயம். சஹாபாக்கள் கொள்கை குழப்பமா? நானா சொன்னேன்? சஹாபாக்கள் கொள்கை அபூபக்கர் அந்த வாசகத்தை சொல்கிறாரு, அந்த ஆயத்து இருக்கிறது எங்களுக்கு தெரியாதவங்க போயிட்டோம்னா அதான கொள்கை குழப்பம். அப்போ இதில் என்ன, நான் சஹாபாக்களை புகழ்கிறோங்கிற ஒரு கான்செப்டை வச்சுக்கிட்டு நீங்கள் வழிகட்டவர்கள் மாதிரி முத்திர குத்த பார்க்குறீங்க. இது சரியான அணுகுமுறை. அறிவுபூர்வமாக பேசுங்க, சும்மா உணர்ச்சியை தூண்டுற மாதிரி எதை வேணாலும் பேசி விட்டு போயிடலாம். அறிவுபூர்வமாக இதில் இந்த அர்த்தம் இருக்குதா இல்லையா, திருந்தினாங்களா இல்லையா, இது அதற்குரிய பதிலாக நான் வந்து என்ன செய்கிறேன், பதிவு பண்ணுகிறேன். அடுத்தது என்னென்னு கேட்டால், அவங்களுக்குள்ள இந்த சண்டையெல்லாம் வருது இல்லையா, பதவி சண்டை வருதுங்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போன உடனே பதவி சண்டை. என்ன பதவி சண்டை? முஹாஜிர் அன்சார், உள்ளூர் வாசி வெளியூர் வாசின்னு இருக்கிறாங்க. அப்போ அதில் என்ன மாதிரியான மேட்ரு வருதுன்னு கேட்டால், முடிஞ்சோ? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சஹாபாக்களுடைய விஷயத்தில் நீங்கள் கிளிப்பில் பார்த்தீங்க, எவ்வளவு ஆக்ரோஷமாக அவருடைய முகப்பாவனையெல்லாம் பார்த்து இப்போ எவ்வளவு வந்து சுருங்கி பேசுகிறாரோ அந்த அளவுக்கு அங்கே பேசலை. அதில் சஹாபாக்கள் மேலே இவருக்கு ஒரு தனிப்பட்ட கோபம் இருக்கிறது மாதிரியே அந்த பேச்சு தோரணை, வாசக அமைப்பு, இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய சரித்திரத்தை விளக்குறதுக்கோ, அல்லது நான் கேட்குறேன், லா தத்தஹிதுஹும் கரதம் மிம்பாதி, எனக்கு பின்னால் அவங்கள விமர்சிக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஏன் விமர்சிக்கணும்? அது ஏன் விமர்சிக்கணும்னு கேட்குறேன். போய் கேட்டாங்க, அவங்க கேட்காங்க,
நான் ஒரு வெளிப்படையான ஒரு கேள்வி கேட்குறேன். இவர் இந்த விஷயங்களை இந்த தமிழகத்தில் பேசுகிறதுக்கு முன்னால் இந்த செய்தி இப்படி பரவி இருந்துச்சா? சஹாபாக்களுடைய விஷயத்தில் புகாரியில் ரிவாயத்து இருக்கத்தான் செஞ்சிச்சு, அதனுடைய மொழிபெயர்ப்புகளும் இருக்கத்தான் செஞ்சிச்சு, மக்கள் இதை பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க. இன்றைக்கி எல்லாருமே எடுத்து பேசி அவங்கள சஹாபாக்கள்னு சொன்னால் அவர் என்ன, அவர் நம்மளும் தான் நானும் ரிஜாலும் வகும் ரிஜாலும் என்ன, அவங்களுக்கு என்ன பெரிய மரியாதை, அவங்களுக்கு வஹி வந்துச்சா, இல்லை கேள்விகள்லாம் மென்மேலே போச்சு. நான் அடுத்ததில் சொல்கிறேன், வஹி வந்துச்சா, அவங்களுக்கு வஹியுடைய தொடர்பு இருக்குதா, அவங்கள என்ன பின்பற்ற. நான் அப்பவும் சொன்னேன், பின்பற்றுறதுங்கிறது சண்டை போட்டதில் இல்லை, மார்க்க விஷயத்தில் கூடி முடிவெடுத்து ஒன்று சொல்கிறாங்கன்னா 137 சஹாபாக்கள் கிட்டத்தட்ட நான் எடுத்து சொன்னேன் உங்களுக்கு. அவங்க உலமாக்களாக இருந்தாங்க, அறிஞர்களாக இருந்தாங்க, அந்த ஆய்வாளர்களாக இருந்தாங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு மசாலா சாட்டெலாம் சொல்கிறாங்கன்னு சொன்னால் சுன்னத்துனா சுன்னத்து தான், பரதுன்னா பரது தான். அவங்க சுன்னத்தை விளங்குனதை விட நம்ம சுன்னத்தை விளங்கிற போகிறோமா? அவங்க ஒரு விஷயத்தை பரதுங்கிறாங்கன்னா அதோட நம்ம விளங்கிற போகிறோமா? ஒவ்வொரு வருஷமும் ஜக்காத்து கொடுக்கணும், வருஷம் கழிஞ்சது பிறகு தான் ஜக்காத்து கடமையாகுதுன்னு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் செயல்படுத்துகிறாங்கன்னா அதை விளங்கி ஏற்றுட்டு போகிறத விட்டு போட்டு ஆயுளில் ஒரு தடவை ஜக்காத்து கொடுத்தா போதும், கொடுத்துருன்னு வந்திருக்கு, கொடுத்துட்டோம் முடிஞ்சிருச்சு. இந்த ஆய்வு வரக்கூடாது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன அந்த சட்டத்தை தான் எடுக்கணும். இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். இங்கே போய் சண்டை போட்டுக்கிட்டாங்க, நம்மள உடனே வா ஜாக்கிர் நாய்க்கு முன்னால் நில்லு, நான் இங்கே நிற்கிறேன் அப்படியா சொல்ல சொன்னாங்க? அதுலையா பின்பற்றுறதுங்கிற வர்றது? அவங்க ஃபர்துன்னா ஃபர்லா, வாஜிபுனா வாஜிபா, சுன்னத்துனா சுன்னத்தா? ஆமாம். அவங்க என்ன சஹாபாக்கள் தன்னுடைய மனதுடைய புறத்திலிருந்து சொல்கிறாங்கங்கிற அடிப்படையாக செய்கிறோம். நீங்கள் தானேங்க எழுதியிருக்கிறீங்க, ஒட்டி உறவாடி 23 வருஷ காலத்தில் இருந்தவங்களுக்கு முதல் உரிமை கொடுங்கன்னு எழுதுனீங்களே, முதல் உரிமை கொடுக்க சொல்லி எழுதுனீங்களே. இன்னைக்கு ஏன் மாறுச்சு? அந்த சிஸ்டம் ஏன் மாறுச்சு? மாறினதுக்கு உண்டான என்ன காரணம்? காரணம் வேணுமா இல்லையா? தெல்ல தெளிவாக சஹாபாக்களை பற்றி இந்த அளவுக்கு எழுதி, இந்த அளவுக்கு ஆணித்தரமாக ஊர்ஜிதமாக உறுதிப்பாடோடு நாங்கள் கூட சொல்லலை, பேர்களை போட்டு அதுலேயும் 4 சஹாபாக்களுக்கு, அந்த குலஃபாவு ராஷிதீன்களுக்கு, அப்துல்லா இப்னு மஸ்ஊதுக்கு, அப்துல்லா இப்னு அப்பாஸுக்கு, அவர்களுடைய ஆய்வுகளுக்கு அதுக்கு அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாங்க. சுய நிர்ணய ஆற்றல்களுக்கு முதலுரிமை கொடுக்கணும். இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு வந்துக்கிட்டு அவருக்கு ஏன் அந்த சஹாபாக்களை விமர்சிக்கிறீங்க? சண்டை ஓட்டுக்கிறத பின்பற்றுற மாதிரில சொல்கிறீங்க. நீங்கள் அந்த மாதிரி சொல்லலையே, நீங்கள் இந்த மாதிரி இறங்கி பேசுகிறீங்களே ஒரு வார்த்தை. சஹாபாக்களுக்கு 3 நிலைமை இருந்துச்சு, அது அப்படித்தான் நாங்கள் பேசுவோம், இன்னமும் பேசத்தான் செய்வோம், இன்னும் கொஞ்சம் பரப்பத்தான் செய்வோம். அதான அர்த்தம். இவருடைய போங்க அப்படி இருந்துச்சா போடுப்பா அந்த கிளிப்பை. அந்த தமத்துண்டு ஹஜ்ஜி ரசூலுல்லாஹ் பண்ணியிருக்கிறாங்க, அதை தடை செஞ்சிருக்கிறாங்க. நாங்கள் ஆட்சியாளரை ஏற்றுக்குருவோம். ஆனால் இந்த ஜக்காத்துங்கிற டாபிக் வந்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு இஸ்லாமே வேண்டியதில்லை. காசு விஷயத்துல மனுஷன் அப்படித்தான் இருக்கிறான். உசுரையே கொடுத்த ஒரு சஹாபாக்கள், அல்லாஹ்வுக்காக எவ்வளவு தியாகங்களை செய்த சஹாபாக்கள், கஷ்டப்பட்டவர்கள், இந்த காசு விஷயம் வந்தோன்னு என்ன பண்ணிடுறாங்க, அப்படியே கூட்டமா மஷூரா பண்ணி என்ன, அவர்கள் கூட்டமாக வாழக்கூடிய சமுதாயம் அரபு சமுதாயம், கோத்திரமா தான் இருப்பாங்க. அந்தந்த கோத்திரத்தார்கள் தங்களுக்குள்ள ஒரு ஆலோசனை பண்றாங்க. ஆலோசனை பண்ணி நம்ம இனிமே ஜக்காத்து கொடுக்க கூடாது, ஜக்காத்து கொடுக்க கூடாதுன்னு முடிவு எடுக்கிறாங்க. ஆயத்துக்களை வளைக்கிறாங்க. காசு விஷயம்னு சொன்னா அப்படித்தான் ஆயிடுவாங்க. அண்ணன் எப்ப சாவான், தின்ன எப்ப காலியாகும். இந்த வார்த்தையுடைய நீங்க அமைப்புக்குள்ள கொஞ்சம் கவனிங்களேன். நான் சூடு ஏத்தல, சூடு ஏறுது எனக்கு. உங்களுக்கே நான் சூடு ஏத்துறேன். அவர் வேற என்ன, இப்னு அரபிக்கு ஒரு நளினமாக பேசினார். நான் தான் சொல்கிறேனே, இப்னு அரபி குஃபுரா இருந்துன்னா ஜஹன்னத்தில் போய் விழுகிறாரு. எங்களுக்கு என்ன அவர் செய்தது, நான் செயல்பாடை விமர்சிங்கிறேன். ஏன்னா இப்னு அரபியுடைய பேரால் ஏதாவது பொய்கள் சொல்லிட்டாங்களோ கூடிய பயம் வருது. அதனால் அவர் உண்மையிலேயே அந்த மாதிரி சொல்லியிருந்தாருன்னா மிகப்பெரும் தவறு செஞ்சுருக்கிறார். ஒன்று கிறுக்கு பிடிச்சிருக்கணும், அல்லது பெரிய தவறு செஞ்சுருக்கிறார். அப்படிங்கிற அர்த்தத்தில் தானே சொல்கிறோம். நம்ம அவருக்கு என்னமோ தாலிபி கட்டி காப்பாற்றி, நீங்கள் அப்படி இல்லையே, எல்லாத்தையும் எடுத்து விசிறு, கல்வி கடலாம் கஜாலி போட்டுக்கிட்டு அவரை போட்டு இந்த பாடுபடுத்துறீங்களே. அவர் சொன்ன நல்ல அர்த்தத்துக்கு கூட தப்பு அர்த்தம் இல்லவா கொடுக்குறீங்க. நான் அடுத்து சொல்லும்போது இன்ஷா அல்லாஹ் சொல்கிறேன். சமயம் ஏன்டா ஒன்றுக்கு இந்த 12 நிமிஷம்ங்கிறது ரொம்ப பெரிய அவதியாக இருக்குது நமக்கு. அருமை சகோதரர்களே, சஹாபாக்களுடைய விஷயத்தில் நடந்துக்கிட்ட விதம் இவரது சரியில்லை, நடந்துக்கிட்ட விதம் சரியில்லை. அவர் சொல்லக்கூடிய விதம் மக்களை வழிகெடுக்கக்கூடிய வழிமுறை இது.
அதே மாதிரி பாருங்க, இது சண்டை போட்டுக்கிட்ட விஷயத்துலையாவது என்னத்தை சொல்லிட்டாங்க, ஆட்சி விஷயத்தில் ஆட்சிக்கு போய் அடிச்சுக்கிட்டான்னுட்டாங்க. நானும் கூட இந்த புகாரியுடைய இதை வாசித்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு போய் ஹஜ்ரத் அப்பாஸும் அலியும் கேட்க போகிறாங்க, நம்ம போய் பேசி காப்போம், நமக்கு கிடச்சிருச்சுன்னா நம்ம இருப்போம், இல்லது வேறொருத்துக்கு கொடுக்குறாங்கன்னு சொன்னால் நம்ம விஷயத்தில் அவங்க ஏதாவது நல்ல உபதேசங்கள் செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹஜ்ரத் அலி சொல்கிறாங்க, வேணாம் விட்டுருங்க, நபி ஒரு சமயம் கொடுக்க வேணான்னு சொல்லிட்டா பின்னால் யாரும் கொடுக்கவும் மாட்டாங்க, கிடைச்சா கிடைக்கட்டும், கிடைக்காட்டி போகட்டும், நபியுடைய வாயால் ஏன் சொல்ல வைக்கிறீங்க கூடிய ஒரு நிகழ்ச்சி நடந்தது தான், இல்லைன்னு சொல்லலை. புகாரி இந்த உலகத்தில் அந்த காலத்துலேருந்து தான் படித்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, எல்லாரும் படித்தாங்க. யார் பட்டையை போட்டு யார் பதவி வெறிவிக்க அடைஞ்சாங்க, அண்ணன் எப்போ சாவான் தின்ன எப்போ காலியாகுன்னு எந்த காலத்திலேயாவது யாராவது பேசியிருக்கிறாங்களா? ஏன் நீங்கள் இந்த மாதிரி ஒரு வழிமுறையை ஏற்றுக்கிட்டீங்க? அதோடு நிற்கலைங்க, மார்க்க சட்ட விஷயங்கள்ல வந்தாங்கல்ல. 3 தலாக் விஷயத்தில் ஹஜ்ரத் உமரை போட்டு என்ன பாடுபடுத்தினாரு? ஹஜ்ரத் உமருடைய விஷயத்தில் என்னோட சொன்னார்? அதை போட விடுங்க. ஒரு ஹஜ் தமத்துன்னு உங்களுக்கு தெரியும். தமத்துன்னு சொன்னால் ஒரு பயணத்தில் ஹஜ்ஜையும் உமராவையும் சேர்த்து செய்கிறது. அது தமத்து கைரான்னு 2 வகையாக சேர்த்துக்கிடுவாங்க. அதில் ஒரே பயணத்தில் போய் ஹஜ்ஜையும் உமராவையும் சேர்த்து செய்கிறது, ஒரு பயணத்தில் சேர்க்கறதுக்கு பேர் இந்த தமத்துன்னு சொல்லுவாங்க. வெறும் ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கு பேர் இஃப்ராது. அங்கே உமரா செய்ய மாட்டாங்க, வெறும் ஹஜ்ஜு செஞ்சுட்டு வருவாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்தில் ஹஜ்ரத் உமர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, வெறும் நீங்கள் ஹஜ்ஜுக்கு மட்டும் வாங்க, உமராவை சேர்ந்து செய்கிறதுக்காக வேண்டி வராதிங்க, உமராவுக்குன்னு தனி பயணம் வேண்டாம் பண்ணுங்க, ஹஜ்ஜையும் முழுமையாக செய்யுங்க, உமராவையும் முழுமையாக செய்யுங்க. ஹஜ்ஜுக்குன்னு பயணப்பட்டு வந்தீங்கன்னா அது ஒரு முழுமையாக இருக்கும், உமராவுக்குன்னு ஒரு பயணம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அது முழுமையாக இருக்கும். இந்த ரெண்டையும் ஒரு பயணத்தில் செஞ்சால் ஒரு கல்லில் 2 மாங்காய் விழுக வைக்கிறது மாதிரி ஆகுது. அல்லாவுக்குன்னு செய்யக்கூடிய இபாதத்தில் கொஞ்சம் பாடுபடுங்க. இந்த வகையில் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மக்களுக்கு போதிச்சாங்க. அரசாளக்கூடியவர், ஹலீஃபா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பிரதிநிதி, நீதி வழுவாதவர், உள்ளதிலேயே மிகப்பெரிய அறிவாளி, அதில் மிகப்பெரிய முதல் தரத்தில் வைக்கப்பட்ட முஃப்தி, இப்படிப்பட்ட ஹஜ்ரத் உமர் ஒரு சட்டத்தை சொல்கிறாருன்னா இவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? இவர் சொல்கிறாரு, ஹஜ்ஜி ரசூலுல்லாஹ் பண்ணியிருக்கிறாங்க, அதை தடை செஞ்சுருக்கிறாங்க, மவனே வாப்பா ஏற்றிருக்கிறாரு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு போட்ட உத்தரவு நினைஞ்சிருக்காரு. எங்கள் வாப்பா எப்படி உத்தரவு போடுவார்? அல்லாஹ்வுடைய ரசூல் செஞ்சுருக்கும் போது அவர் சொல்ல நான் எப்படி கேட்பேன் அப்படின்னு சொல்லி சஹாபாக்களை ஹஜ்ரத் உமர் தடுத்தாங்களாம். உடனே அவருடைய மகன் எதிர்த்தாராம். அவரை எதிர்த்து இவருக்கு என்ன உரிமை இருக்குது, எங்கள் வாப்பாவே அதை பற்றி சொல்லியிருக்கும்போது யாரை பற்றி பின்பற்றணும், பல நீளமான அவருடைய கிளிப்ஸ் இருக்குது, போட்டால் அதே 12 நிமிஷம் ஓடும். அதனால் நான் அதை சுருக்கி சொல்கிறேன். இந்த கிளிப்ஸை நீங்கள் கேட்குறீங்க. அதில் இவர் சொல்கிறாரு, இன்ன இடத்துல பேசுகிறாரு, அவருக்கே தெரியலைங்க தமத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தமத்து செஞ்சுருக்கிறாங்க, இது உமருக்கு தெரியாமல் இருந்துச்சு, அவருடைய மகனுக்கு தெரிஞ்சுக்கிடுச்சு இப்னு உமருக்கு தெரிஞ்ச இந்த சட்டம் உமருக்கு தெரியல. எவ்வளவு ஒரு மோசமான குற்றச்சாட்டு இது. சரி, தெரியாமல் எல்லா சட்டமும் உமருக்கு தெரிஞ்சிருக்குங்கிற கட்டாயம் அல்ல, ஆனால் இந்த சட்டம் தெரியலைங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் வச்சுருக்கிறீங்களா? இந்த சட்டம் தமத்துடைய ஹஜ்ஜு கூடும், தமத்துடைய செய்யாதீங்க, இஃப்ராதுக்கு மட்டும் வாங்க, வெறும் ஹஜ்ஜுக்கு பெயரப்பட்டு வாங்க, உம்ரா சேர்த்து செஞ்சீங்கன்னா அது கூடாதுன்னா உமர் விளங்கி வச்சிருந்தாரு. அந்த மாதிரி உமர் விளங்கி வச்சிருந்தாருங்கிறதுக்கு எதாவது ஆதாரம் இருக்குதா? தமத்து செய்யாதீங்கன்னா 2ஐயும் ஒரு நேரத்தில் செய்கிறதுனால பல சிக்கல்கள் இருந்துச்சு. நன்மை முழுமையாக கிடைக்கணும்னா ஒவ்வொரு பயணத்துக்கு தனியாக வாங்கன்னு சொல்கிறாங்க. அதை ஒரு சிறப்பான வழிமுறையை கொடுக்குறாங்க. இஃப்ராதும் செய்யலாம், தமத்துவும் செய்யலாம், தனிப்பட்ட ஹஜ்ஜுக்குன்னு வரலாம், 2ம் சேர்ந்து செய்கிறதுக்குன்னு வரலாம். சிறந்தது அது வெறும் ஹஜ்ஜுக்கு பிறப்பிட்டு வாங்கன்னு. இப்படி தானேங்க அங்கே 3 இடத்துல கையை கட்டுறோம். எங்கே கட்டுறது சிறந்ததுன்னு ஒன்று எடுப்போமா இல்லையா? கையை கட்டுறீங்கல்ல தக்பீரில், அப்போ ஏதோ ஒரு வழியை தேர்ந்தெடுக்கிறோம்ல, ஏதோ ஒரு காரணத்தை வச்சு தேடுவோம். அந்த மாதிரி 2 வழியில் இந்த 3 வழியில் எது சிறந்ததுன்னு சொல்லும்போது ஹஜ்ரத் உமர் ஒரு வழியை சிறந்ததுன்னா அவருக்கு அந்த சட்டம் தெரியல, மகனுக்கு தெரிஞ்சிருக்கு. பாப்பாவுக்கு அதில் எவ்வளவு ஆக்ரோஷமாக அவங்க பேசியிருக்கிறாங்க தெரியுமா? அவர் சொல்கிறாங்களாம், பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய விஷயத்தை அப்துல்லா இப்னு உமர் பேசினார். அவருடைய மகன் என்ன பேசினாராம்? அவர் கேட்குறாராம், அஃபரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹக்கு அன் தத்தபிஉ சுன்னத்தஹு அவ் சுன்னத உமர. குதிச்சு போய் அப்துல்லா இப்னு உமர் கேட்டாராம். ஒருத்தர் கேட்குறார், ஒரு ஷாம்புவாசி, சிரியாவாசி, நீங்கள் தம்மத்துடைய ஹஜ் செய்யலாமான்னு கேட்குறார். அப்துல்லா இப்னு உமர் சொன்னார், செய்யலான்னு சொன்னார். அப்போ அவர் சொன்னார், உங்கள் வாப்பா அதுக்கு தடுக்கிறாரே, இதை செய்யுங்கன்னு சொல்கிறாரே, அதை விட்டுட்டு இதை செய்யுங்கன்னு சொல்லி ஜனாதிபதி சொல்கிறாருன்னு சொன்னால், அப்போ ஹஜ்ரத் இப்னு உமர் கேட்டாராம்,
ரசூலுல்லாஹ் ஒன்று செய்ய அந்த சுன்னத்தை நீங்கள் பின்பற்றுவீங்களா, எங்கள் வாப்பா சொன்ன சுன்னத்தை நீங்கள் பின்பற்றுவீங்களா? அப்புறம் சொன்னார் ரசூலுல்லாவுடைய இதை தான் பின்பற்றுவோம் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ இதை ரசூலுல்லாஹ் அதை ஆகும்னு இருக்கிறாங்க, செஞ்சுருக்கிறாங்க, செய்யுங்கன்ட்டாரான். இந்த அளவுக்கு மட்டும் இந்த ரிவாயத்துக்களில் இருந்துருச்சுன்னா இதை சொல்லியிருக்கலாம் சார் அவர்களே. இமாம் ஹஸரத் உமரை பற்றி விமர்சிக்கப்படுவதற்கு முன்னால் இது சம்பந்தப்பட்டு வந்திருக்கக்கூடிய அத்தனை ரிவாயத்துகளையும் பார்க்கணுமா இல்லையா? என்னை பற்றி நீங்கள் குறை சொல்கிறதுக்கு முன்னால் எல்லார்ட்டையும் கேட்டு தெரியணுமான்னு உங்களுக்கு கவலை வந்துச்சே. அவர் அன்வர் பாஷாவுடைய இதை கேட்காம நீங்கள் போட்டீங்களேங்க கூட கவலையில் சொல்கிறீங்களே. ஹஸரத் உமரை பற்றி விமர்சிக்க போகிறீங்க, ஒரு பாரதூரமான கருத்தை சொல்ல போகிறீங்க, அவருக்கு சட்டம் தெரியலைன்னு சொல்ல போகிறீங்க. அதுக்கு முன்னால் அது சம்பந்தப்பட்ட ரிவாயத்து தெரியாதா? நிச்சயமாக தெரியும், அவருக்கு தெரியும். தேவைப்பட்ட இடத்த பொறுக்கி எடுத்துக்கிட்டார். ஹஸரத் இப்னு உமர் சொல்கிறார், அந்த கேட்ட மனுஷர்கிட்ட உமர் தடுக்கிறாரு, ரசூலுல்லாஹ் செஞ்சிருக்கிறான்னு கேட்டியே, வைலக்கும் அலா தத்தகூனல்லாஹ இன்கான உமரு நஹா அன் ஸாலிக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன மேட்ரு சொன்னோம்? இறந்தவுடனே பதவிக்காக வேண்டி ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னோம். அது எதை வச்சு சொல்கிறோம் என்று கேட்டால், அவங்களுக்கு மத்தியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து போன உடனே அன்சார்கள் எல்லாம் ஒரு இடத்துல கூடுறாங்க. சகீஃபத் பனு சாயிதாங்கிற ஒரு இடத்துல குழுமுறாங்க. அவங்களுடைய தலைவர், அந்த அன்சாருடைய தலைவர் தஷஹத ஹதீபுகும், அவங்களோட ஹதீபு அந்த மக்களெல்லாம் கூட்டி வச்சு உரை நிகழ்த்துகிறார். வேறு சில ரிவாயத்தில் ஹதீப் யாருன்னு வருது. அவர் என்ன உரை நிகழ்த்துறாரு? ஃபனஹ்னு அன்சாருல்லா, நாமெல்லாம் அல்லாஹ்வுடைய அன்சார்கள். ஓ கதீபத்துல் இஸ்லாம், நம்ம இஸ்லாமுடைய படை அணியினர் நாம. அப்புறம் அன்தும் மாஷரல் முஹாஜிரின், முஹாஜிர் மக்களே, நாங்கள் அன்சார்கள், அல்லாஹ்வுடைய படை. முஹாஜிரை நோக்கி சொல்கிறாரு, வான்தும் மாஷரல் முஹாஜிரின், முஹாஜிர் மக்களே, நீங்கள் ரஹுத்துன் கது தஃபத் தாஃபத்துமின் கௌமிக்கும், நீங்கள் யார் என்று கேட்டால் இரவோடு இரவாக இங்கே வந்த ஒரு கூட்டம், நீங்கள் ராத்திரி அங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் இன்னஹும் யுரீதூன ஐயத்தை அரபியங்க மாதம் கை நாள் எழுதுனது, எங்களுடைய ஊரை விட்டு, எங்கள் ஊரை விட்டு எங்களை வெளியேற்றிருக்க அவங்க நினைக்கிறார்கள். ஒயஹ்லனூனா மினல் அம்ரி, இந்த அதிகார பதவியிலிருந்து எங்களை அப்புறப்படுத்த இவங்க நினைக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி உரை நிகழ்த்துறாருங்க. அன்சார்கள்ட்ட சொல்கிறாரு, நம்ம தான் அல்லாஹ்வுடைய படை, அல்லாஹ்வுடைய உதவியாளர்கள், இந்த முஹாஜரெல்லாம் வந்த ஆளுக்க நம்ம தான் ஹெல்ப் பண்ணணும், இப்போ நம்மளே வெளியேற்றிட்டு அவங்க ஆட்சியை பிடிக்க பார்க்குறாங்க அப்படின்னு அன்சார்கள்ட்ட பேசுகிறான். இதெல்லாம் விமர்சிக்கிறதுக்கு சொல்கிறது இல்லை, நடந்த விஷயங்கள். இது புகாரில் 6830வது ஹதீஸில் இந்த உரையாடல் இடம்பெறுகிறது. அது மாத்திரம் இல்லாமல் அங்கே பயங்கரமான கூச்சல்லாம் வருது. கஸ்ருல் லகத்து, பயங்கரமான கூச்சல் ஏற்படுகிறது. உமர்லான்னு சொல்கிறாங்க, நான் பிளவு இதோடு ஏற்பட்டு விடுமோ என்று பயந்துட்டேன், அவ்வளோ முத்தி போய் இருந்தது. அது எந்த அளவுக்கு போய்விட்டது என்றால், மின்னா அமீர் மின்கும் அமீர், ஒன்று சரியாக வராட்டி 2 அமீர் ஆக்கிக்கிடுவோம், நாட்டை 2 பிரிச்சுக்கு, 2 அமீர் 2 நாடு, அப்போ நாங்கள் ஒரு ஆட்சியை நீங்கள் ஒரு ஆட்சியை வச்சுக்கிடுவோம், விட்டு தர மாட்டோம் என்று 2 தரப்புலையும் சொன்னால் தான் அந்த வாசகம் வரும். மின்னா அமீர் மின்கும் அமீர், இதுவும் புகாரில் தான் வரக்கூடிய விஷயமா இருக்கிறது. இதை எல்லாம் வைத்து கொண்டு தான் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், அந்த நேரத்தில் அந்த பதவியை அன்சார்கள் அடைவதா முஹாஜிர் அடைவதா, நாங்கள் தான் உதவி செஞ்சோம், நீங்கள் வந்தாளுக்க என்கிற அளவுக்கு ஒரு நிலைமை இருந்தது. ஆனால் உமர் ரலியல்லாஹு அற்புதமான ஒரு ஹுத்பா உரையை நிகழ்த்தி அதை அமைதிப்படுத்தி அபூபக்கரை கையை நீட்ட சொல்லி பையத் செய்ய விட்டு எல்லாம் செஞ்சுட்டாங்க. விஷயம் முடிந்தது, சுமூகம் முடிந்தது. அது ஒரு விஷயம். மனிதர் என்ற முறையில் இது வந்ததா வரலையா? வந்ததுங்கிறத எதுக்கு சொல்கிறோம்? இதை இழிவுபடுத்துகிற சொல்லலை, மனிதன்டா இதெல்லாம் வரும். சஹாபாக்கள் மனிதர்கள் தான். ஆனால் நமக்கு வந்துச்சுன்னா அல்ல மன்னிக்க மாட்டான். அவங்கள அல்ல அட்வான்ஸாக மன்னிச்சு விட்டான். அவங்க தியாகங்களால் மன்னிக்கப்படுவார்கள்.
அந்த மாதிரியான ஒரு அடிப்படை இருக்கும் பொழுது நம்ம எதுக்கு சொல்கிறோம், அவங்க முடிவு சரியாக இருக்கும்னா இதெல்லாம் சரியாக இல்லையே, அது மாதிரி எல்லாமே இப்படித்தானே இருக்கும். ஆதாரம் இருந்தால் பின்பற்றுங்க, ஆதாரம் அடி கொடுங்க என்பதற்காக சொல்கிற விஷயம். இதில் அந்த சண்டை போட்டாங்கன்னு இருக்குதா, நான் இல்லாமல் அவதூறு சொல்லிட்டேனா? உணர்வுபூர்வம் பார்க்காம அறிவுபூர்வம் அதை பாருங்கள், இருக்குதா இல்லையா. இதை நானாக சொல்கிறேன், புகார் யாருக்கும் தெரியாமல் இருந்துச்சான். யாருக்கும் தெரியாமல் இருந்துச்சுன்னா மொழிபெயர்த்து கொடுக்கல, ஒன்றும் தெரியாமல் இருந்துச்சு. மொழிபெயர்த்து கொடுத்தா தெரியத்தான் செய்யும். சரி, புகாரில் இந்த ஹதீஸ் மட்டுமா தெரியாமல் இருந்துச்சு? எல்லாம் தான் தெரியாமல் இருந்துச்சு மக்களுக்கு. ஒரு விஷயத்தை ஒரு பயானில் ஒரு ஹதீஸை எடுத்து சொன்னால் அதுதான் தெரியும். மீதி உள்ளதெல்லாம் புகாரில் இருக்கிற இந்த ஒன்றை தவிர பாக்கி எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கீங்களா நீங்கள்? மக்களுக்கு தெரியாதுங்கிறதுனால இல்லைன்னு ஆயிருமா? தெரியாத சொல்கிறதுக்கு தானே எழுதி வச்சுருக்கிறாங்க. அப்போ அதை சொல்லவே கூடாதா, எழுதவே கூடாதா? என்ன மக்கள்கிட்ட இருந்ததை ஏன் சொன்னீங்கிற, இல்லாத சொன்னாண்டா இது மார்க்கம் சொல்கிற தகுதி இல்லைங்க போயில. அப்போ இதனால் மார்க்கம் சொல்கிற தகுதி புகாரிக்கே இல்லை. இப்போ போங்க, அவர் பாட்டுக்கு கூட பாரதூரமாக எழுதி வச்சுட்டார், அவருக்கு என்ன மார்க்கம் சொல்கிற தகுதி இருக்குது? அவர் புகாரிக்கு தான் மோதுன்னு சொல்லிவிடுமா? அப்போ மார்க்கம் சொல்கிற தகுதிக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்ங்கிறேன். இது ஒரு இந்த மாதிரி கருத்து எல்லாருக்கும் இருந்தது. சஹாபாக்களை திட்டுறதுக்காக வேண்டி சிலர் சொல்லுவாங்க. அந்த கோஷ்டியில் நாங்கள் கிடையாது, கண்ணியப்படுத்துவோம். அவங்க என்ன செஞ்சாலும் அல்ல மன்னிப்பான், ஆனால் தப்பு தான். தவறு செய்யலைன்னு அல்லாஹ் வாக்க முடியாது. அல்லாஹ் போல எந்த பிழையும் ஏற்படாது நாங்கள் சொல்ல மாட்டோம். எல்லா விதமான பிழைகளும் அவங்கள்ட்ட ஏற்படும். நம்மளோட கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அவ்வளோதான், நம்மளோட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் இல்லவே இல்லைன்னு சொல்ல இயலுமா? அப்போ அந்த அடிப்படைக்காக சொல்கிற ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு பயங்கரமாக பில்டப் கொடுத்தா என்ன அர்த்தம்? இது நீங்கள் என்ன வேணாலும் கொடுங்க, நாங்கள் இது ஒழிச்சு ரகசியமாக காதுக்குள்ளே யார்ட்டையும் சொன்னதில்லை. உலக மக்களும் டிவியில் நாங்கள் போட்டு சொன்னது, இதை எடுத்து காட்டிலாம் நீங்கள் நிரூபிக்க வேண்டியதில்லை. சொல்லத்தான் செஞ்சோம், சொல்லுவோம். இதை மட்டும் சொல்லாமல் முன்னேறது பார்த்தாங்கன்னா மக்கள் கரெக்டாக சொல்லணும்னு விளைக்கிறோம். இது எதெல்லாம் சொன்னாங்களோ அது முழு உரையாக நீங்கள் கேட்டீங்க. கோபமாக சொல்கிறாரு, கோபமாக தான் சொல்கிறேன். யார் மேலே கோபம்? பின்பற்றணும்னு சொல்கிறாங்க, அவங்க மேலே கோபம், சஹாபி மேலே கோபம். சொல்கிறீங்களே வாங்க அப்படி தான் கேட்குறேன். அது அப்போ சஹாபியை நோக்கியா பேசுகிறேன்? கோபமாக தான் சொல்கிறேன். யார் கோபம்? ஏன்ப்பா பின்பற்ற சொல்கிறீங்களப்பா? வகி தானே பின்பற்றனே, வகி தவிர ஒன்று பின்பற்ற. என்னத்துக்காக அதிலிருந்து மாறினீர்கள்? அதைத்தான் நேற்று புறம் சொன்னோம். என்னத்துக்காக மாறணும்? வகி தான் மார்க்கம் தான், அதுதானே மாறணும். வகியை தவிர இது மார்க்கம் இல்லை. அப்போ இதை இப்போ சஹாபாக்களை இப்படி பண்ணிட்டா அப்படி பண்ணிட்டாரு, ஒன்றும் நாங்கள் பண்ணவலாம் இல்லை. இருக்கிறத எடுத்து அது என்ன விஷயத்தை சொல்கிறது அதை அப்படியே சொல்கிறோம். சொல்லிவிட்டு அங்கங்கே சொல்லியிருப்போம். முழுசாக கேட்டீங்கன்னா அதுக்காக வேண்டி நீங்கள் அவங்கள நரகத்து போயிடுவோம்னு நினச்சிடாதீங்க. இந்த செயல் தவறு, அவங்க மன்னிக்கப்படுவார்கள், அவங்க சிறந்தவர்கள், திட்டக்கூடாது, ஏசிடக்கூடாது, நடந்தது சொல்கிறது. இதுதானே இவ்வளவும் சேர்த்ததில் சொல்லியிருக்கிறோம். நீங்கள் மொத்த உரைகளை கேட்டு பாருங்கள் விமர்சிக்கிறதுக்காக வேண்டி. சரி, இது ஒன்றாச்சா? அடுத்ததாக இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், அந்த ஒட்டக போகிற சொல்கிறார். ஒட்டக போகிற சொல்லும்போது அந்த ஆலாமுன்னு போடா, சேர் ஆலாமுன்னு போடா கொடுமா, சேர் ஆலாமுன்னு போடா பிருண்டு. அப்போ ஒட்டக போகிற நான் சொன்ன ஒரு கிளிப்பிங் போடுறாரு. என்ன போடுறாரு? ஒட்டக போரில் இந்த பக்கம் 10,000 சஹாபாக்கள், அந்த பக்கம் 10,000 சஹாபாக்கள் கொல்லப்பட்டார்கள். நல்லா எவ்வளோ பெரிய. நான் கேட்குறேன், நம்பர் 2வது வர்றேன். சரி, 10,000 இல்லை, 100 கொல்லப்படுறாங்க. அது இல்லை, தனியாக வர்றேன். 30க்கு மேலே இல்லை. அப்போ 30 சஹாபாக்கள் தப்பன முடி எடுத்துருக்காங்கல்ல, சஹாபிகளை அடிச்சுக்கிட்டு ஒருத்தர் யுத்தம் செஞ்சுக்கிட்டாங்கல்ல, அது அவங்க இஜ்திஹாத்ல பண்ணியிருப்பாங்க. அது வேறு விஷயம். அது ஃபாலோ பண்ணக்கூடாதுக்கிறா சொல்கிறேன். அது அல்லாஹ் அவங்களுக்கு மன்னிப்பான். அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்கு ஒருத்தர் செஞ்சுருப்பாங்க, அது அவங்களுக்கு மாச்சு, அல்லாவுக்கு மாச்சு. 30, 100, 130 செஞ்சுருக்கிறாங்களா இல்லையா? 10,000 கொன்றால் என்ன மாதிரியான நிலைப்பாடு எடுக்கணுமோ 100க்கு தானே எடுக்கணும். கொலை செய்வது சின்ன விஷயமா? 100 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொலை செஞ்சுக்கிட்டாங்கன்னு சொன்னால் கூட 100 சஹாபியோட விஷயம் சின்ன விஷயமானு நான் கேட்குறேன். 10,000 நம்பரை விடுங்க. நம்பர் ஏன் சொன்னேன், என்ன சொன்னேன், எந்த அடிப்படையில் சொன்னேங்கிறது விளக்கம் சொல்கிறேன். நம்பர் எதுக்கு சொன்னேங்கிற 2வது சொல்கிறேன். நம்பர் வைங்க, நம்பர் சொல்கிறேன், சொல்ல போகிறேன். ஆனால் நான் என்ன கேட்குறேன், அவர் சொல்கிறது வச்சுக்கிட்டா கூட இதில் என்ன நிலைநாட்ட பார்க்குறீங்க? சண்டையை நடக்கலைன்னு நிலைநாட்ட பார்க்குறீங்களா? சஹாபாக்கள் ஒருவருக்கு அந்த வெட்டி கொள்ள நிகழ்ச்சி நடக்கவே இல்லைன்னு சொல்ல, நீங்கள் 100 நடந்துங்கிறீங்களே. 100 நடந்தால் என்ன, 1000 நடந்தால் என்ன, 10,000 நடந்தால் என்ன, ரிசல்ட் ஒன்று தானுங்க. அப்போ இது சஹாபாக்கள் யுத்தம் செய்தார்கள். கான்செப்ட் என்ன, எதுக்கு அதை சொல்கிறோம்? சஹாபாக்கள் சொர்க்கத்திற்கு நற்செய்தி சொல்லப்பட்டவர்கள்லாம் சேர்ந்து கூட யுத்தம் செய்திருக்கிறார். ஒருத்தருக்கு எதிராக ஒருத்தர். நமக்குள்ளே யுத்தம் செய்வோமா? அவங்க செஞ்சாங்க. மனிதர்கள் முறையில் அதெல்லாம் ஏற்படும். அதெல்லாம் நம்ம செஞ்சிடக்கூடாது. அவங்கள எல்லாம் மன்னிப்பான்.
நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது என்பதற்கு ஆதாரமாக பல விஷயங்களை சொல்ல இல்லை, இதை சொல்லி தான் இருக்கும். இதில் என்ன மேட்ரு இருக்குது? 100 நாள் 30 நாள் மாற போகிறது இல்லை. சரி, இங்கிட்டு 10,000 அங்கிட்டு 10,000 இந்த மாதிரியான வாசகங்கள் வந்து போய் எண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன்னு அர்த்தமா? ஒரு கலவரம் நடக்கும், இங்கிட்ட 1000 சேர்த்தா அங்கிட்ட 1000 சேர்த்தான்னு சொல்லுவோம். ஒரு 1000 சொன்னால் அதுக்கு ஒரு அர்த்தம்ங்க. இங்கிட்ட 1000 அங்கிட்ட 1000 சேர்த்தா என்ன அர்த்தம்? ஒருத்தர் மண்டை எண்ணி பார்த்துட்டு அங்கிட்ட 1000 இருக்குது, இங்கிட்ட 1001 இருக்குன்னு சொல்கிறதுக்கா? இங்கிட்ட 1000 அங்கிட்ட 1000ன்னா நிறையங்கிற சொல்கிற இடத்துல இந்த மாதிரி சொல்கிறது உலகத்தில் எல்லார்ட்டையும் உள்ளது. ஏன் சைவத்தினே சொல்லியிருக்கிறார சொல்லுங்க. அதை நான் கேட்கிறேன், அதற்கு உமருடைய காலத்துல சாயிபுரி யசீது மூலமாக வட்டாரத்தில் 20 தொலை வைக்கப்பட்டுருச்சு. 10,000 சஹாபாக்கள் அங்கே இருந்தாங்க. அதற்கு ஆயிஷா ஹிஜ்ரி 58 வரைக்கும் ஹயாத்தா இருக்கிறாங்க. ஒரு நேரத்தில் கூட அப்ஜெக்ஷன் பண்ணலையே. ஒரு சபை, அதற்கு உமருடைய காலத்துல ஒரு சபையில் 10,000 சஹாபாக்கள் இருந்தாங்க, ஒருத்தரும் ஆட்சேபிக்கலைங்கிறாரு. எண்ணி பார்த்து சொன்னீங்களா? 10,000 பேர் இப்போ இருந்தாங்க. யார் சொன்னா? யார் தலை? என்னன்னா 10,000 பேர் என்னங்கிற இதெல்லாம் சும்மா அவங்கன்னு சொல்ல, நானும் எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயங்கள். ஒரு நம்பரை சொல்லக்கூடிய நேரத்தில் அப்படி சொல்கிறது உண்டு. அதே நேரத்தில் வந்து 30 தான் இருக்கும்போது 10,000 சொன்னால் டேஞ்சர். அது ஓகே. 30 தான் நீங்கள் சொன்னபடி இருந்து நான் 10,000 சொன்னால், ஒரு 1000 கணக்கில் வரும்போது 10,000 சொன்னால் பரவாயில்லை. 10,000 சொல்கிற பெரிய நம்பர் சொல்கிறது வந்து பூதாகரமாக இருக்கேன்னு கேட்டால் அது வேல்யூபிளான கேள்வி தான். ஆனால் அது எதை வச்சு சொல்கிறோம்? சேர் ஆலாமுன் நுபுலாவில் இருக்கிறது. சயீத் இப்னு ஜுபைர், இது கொடுங்க. சயீத் இப்னு ஜுபைர் அவர்கள் காண, அவங்களும் தந்தாங்களே கொண்டு, அதுக்காக தான் காணமா அலியின் சயீத் இப்னு ஜுபைர் வந்து அலியோட இருந்தாராம். எப்போ இருந்தாராம்? வக்காத்தல் ஜமலி, ஒட்டக போரின் போது கூட நான் இருந்தேன், நாங்கள் இருந்தோம். இல்லை, அலியோடு இருந்தார்கள். சமானி மேத்தி மினல் அன்சார், 800 அன்சார்கள் இருந்தார்கள். அர்பா மேத்தி மிம்மன் ஷஹித பையத்தர் ரில்வான், பையத்தர் ரில்வானில் அந்த உடன்படிக்கை நடக்கும்ல மரத்துக்கடியில், அதில் கலந்து கொண்ட சஹாபாக்களில் ஒரு 400 பேர். மொத்த சஹாபாக்களை இவ்வளவு இல்லை. அலியோடு இருந்த ஆளுக்கு என்னன்னு கேட்டால் 800 அன்சார்கள் இருந்தாங்க. பையத்தர் ரில்வானில் கலந்து கொண்ட சஹாபாக்கள் ஒரு 400 பேர் இந்த பக்கம் இருந்தாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. முத்தலிப் இப்னு ஜியாத் என்பவர் சொல்கிறாரு, ஷஹீதமா அலியின் யௌமல் ஜமலி, அலியோட ஜமலுடைய காலத்தில் கலந்து கொண்டார்கள். மிஅத்தும் வ சலாசூன பத்ரியன், பத்ர் போரில் கலந்து கொண்ட சஹாபாக்கள் வந்து 130 பேர் கலந்து கொண்டார்கள். ஓ சபாமேத்தின் மின் அஸ்ஹாபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய இன்னும் 700 பேர் கலந்து கொண்டார்கள். ஓ குத்தில பைனஹுமா சலாசூன அல்ஃபன், அவங்களுக்கு மத்தியில் 30,000 பேர் கொல்லப்பட்டார்கள். லம் தகுன் மக்தலத்துன் அஅலம் மின்ஹு, இதுக்கு மிஞ்சின ஒரு பெரிய ஒரு படுகொலை வந்து அதுக்கு முந்தி ஏற்பட்டது இல்லை அப்படிங்கிறார். இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நம்பரை சொல்கிறாங்க. இதெல்லாம் ஆத்தென்டிக்காக சொல்வது கிடையாது. ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் தான் அப்படி சொல்லுவாங்க. பிதாயானிக வரலாறுலாம் சொல்லும் பொழுது 100 ஒருத்தர் சொல்லுவார், 130 30க்கு மேலே சொன்னால் பொய்யன்னு சொல்லிக்கிட்டு 100 ஒருத்தர்னு சொல்லுவார். அவர் பொய்யர் கிடையாது. அவரவருக்கு பட்டதுகளை கொஞ்சம் கூட குறைய சொல்லுவாங்க. அப்போ இதில் 1000 கொஞ்சம். அருமை சகோதரர்களே, சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வஃபாத்திற்கு பிறகு அன்சாரிகளும் முஹாஜிரின்களையும் தத்தமது பெருமைகளை பேசி அவங்க எந்த அளவுக்கு அவங்க மிதமிஞ்சி போயிட்டாங்கன்னு சொன்னால், அந்த அரபு உலகத்தையே 2ஆக பிரிக்கிற அளவுக்கு போயிட்டாங்க. அவர் பேசியிருக்கிறாரு, பூரா கிளிப்ஸ் இருந்தது, பூரா சிடியில் இருந்தால் பேச்சு இருக்குது. 2ஐயும் மின்னா அமீருன் வ மின்கும் அமீருன், உங்களில் ஒரு ஆள் அமீர், எங்கே உள்ள ஒரு அமீர், 2 ஜனாதிபதி ஆகிறோம்னா என்ன அர்த்தம்? நாட்டை 2ஆக பிரிச்சுக்கலாம். முஹாஜிர் சொல்கிறாங்க எங்களுக்குன்னு ஒரு நாட்டை கொடுத்துரு, அன்சாரி சொன்னாங்க எங்களுக்குன்னு ஒரு நாட்டை கொடுத்து. ஒரு வாசகத்தை எப்படியெல்லாம் திருப்புறாங்க பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆயிடுறாங்க. அதுக்கு பிறகு சுத்துக்கு சுத்து எதிரிகள். அந்த எதிரிகளை நிர்வகிக்கிறோம்னு சொன்னால் முதல் நாட்டுடைய பொறுப்பை ஏற்கணும். அந்த நாட்டை காப்பாற்றுறதுக்கு உண்டான பொறுப்பு எல்லாருக்கும் இருக்குது. அப்போ அவங்களில் ஒவ்வொருத்தரும் யோசிக்கிறாங்க, இந்த நாட்டை காப்பாற்றுறதுக்காக வேண்டி நான் அதுக்கு உரியவன், நான் செய்யணுங்கிறாங்க. அனு கத்தீபுல் இஸ்லாம், நாங்கள் படை வீரர்கள், இதெல்லாம் அவங்களுடைய இதை சொல்லி என்ன விரும்பினாங்க? நாட்டை ஒன்றுபடுத்தி எப்படியாவது வரணும்னு ஒரு ஆலோசனை நடக்குது. ஆலோசனை கூட்டத்தில் சமயத்தில் பேச்சுகள் ஆகிறது தான். இவங்க ஆலோசனை கூட்டங்களில் நடக்கலையா? அவங்க என்னென்னலாம் பேசிக்கிட்டாங்க. அவர் சொன்னால் கோவப்படுவார். அவரை பற்றி எழுதியிருக்கும் போது அவர் சொல்கிறாரு, ஏதோ ஒரு சாதாரண விஷயத்தில் 4 பேர் சாட்சியாக வச்ச ஒரு எழுதியிருக்கிறாங்க,
இதில் மட்டும் நீ மார்னியாக்குன்னு அபூஜஹலோட மோசமான வேண்டும் இவரே பிஜேவே பேசியிருக்கிறார். ஒரு சாதாரண விஷயத்துக்கு அபூஜஹலோட மோசமாக போகிற அளவுக்கு அவர் அபூஜஹல் ஆகிறாருங்கிற அர்த்தம் அல்ல. ஒரு சின்ன விஷயமா இருக்கும், ஒரு சாதாரண விஷயமா, அது எந்த உணர்வு பத்திரிக்கை விஷயமா அல்லது கட்டட விஷயமா காசு விஷயமா எனக்கு அது தெரியல. சந்திரன் அதுக்கு அதில் நான் ஈடுபடவும் விரும்பலை. ஏதோ ஒரு சின்ன விஷயம் நடந்திருக்கும். முன்னாள் சகாக்கள் ஜவாஹிருல்லாவை போன்று ஒரு நல்ல மனிதரை நான் பார்த்ததே இல்லைன்னு இவரே வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. நான் படிச்சிருக்கிறேன். நான் ஜவாஹிருல்லாவை உண்மையை சொன்னால் நான் ஜவாஹிருல்லாவை நான் பார்த்தது கூட கிடையாது. ஃபோட்டோவில் பார்த்துருக்கிறேன். எனக்கு எந்த தொடர்பும் கிடையாது. அன்வர் பாஷா எப்படி சொன்னாரோ அந்த மாதிரி தான். அறவே சம்பந்தம் இல்லை. நான் அவருக்கு சப்போர்ட்டாக பேச வந்துட்டேன் அப்படின்னு யாரும் தயவு செய்து நினச்சிறாங்க. எனக்கு யாரும் இவங்க சம்பந்தம் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இவங்க எல்லாம் ஒரு கொள்கை தான்ட்டு வழங்குதா. அப்போ ஒரு சிறு விஷயம் கூட இருந்தவர்கள் தான். ஆனால் ஒரு சிறு பிரச்சனை வந்த உடனே என்னென்னு நடந்தார். தன்னுடைய பேச்சை சொல்கிறதுக்காக வேண்டி நான் யார் தெரியுமா, அபூஜஹலோட மோசம். சரி, அவர் எலெக்ஷனில் நின்றார். ஒரு முஸ்லீம் நிற்கிறானேன்னு போட்டு பேசாமையாவது இருந்துடலாம். வரிஞ்சு கட்டி சத்தியமிட்டுல அவங்க பரப்பிட்டாங்க, ஜெயிக்க விட மாட்டேன்ட்டு. இதுதான் நம்மளோட போய் சஹாபாக்களை சேர்க்காதீங்க. நம்மளை மார்த்தங்க அவங்க மனுஷன் ஒரு காலத்திலையும் நினைக்காதீங்க. பிரச்சனை வந்துச்சு, ஆலோசனை நடக்குது. ஆலோசனையில் சில பேர் பேச்சை சொல்லுவாங்க, சில பேர் பேச்சை வாங்குவாங்க. அப்போ கடைசி அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு சொன்னால், ரெண்டு பேரும் கூட்டாட்சியை மின்னா அமீரும் மின்கோ அமீருன்னா நாட்டை பிரிக்கணுங்கிறது கட்டாயமா? என்டிஏவா இருந்துடக்கூடாதா? பார்ட்டியாக சேர்ந்து ஆட்சி செய்கிறது இல்லையா? அந்த மாதிரி கூட ஒரு யோசனை வந்துச்சு. இதெல்லாம் அவங்களுடைய உள்ளங்களில் இருக்கலை. நாட்டை யாரும் துண்டுபற்றக்கூடாது, எதிரிகளுடைய தாக்குதல் வந்துடக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி எதிர்பாராத விதமாக திடீர்னு நம்மளை விட்டு போயிட்டாங்க. நிலை குலைந்த நிலையில் இருக்கிறாங்க. தன்னையே சமாளிக்க முடியாத அந்த நிலையில் இருந்துக்கிட்டு இப்படி ஒரு விஷயங்கள் நடக்குதுன்னா இதை நாட்டை ரெண்டாக பிரிக்கிற அளவுக்கு போயிட்டாங்க. பதவி வெறி வந்துருச்சு, பதவி கிறுக்கு வந்துருச்சு. வார்த்தையை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு சம்பவத்தை சொல்கிறதுக்கு, புகாரியுடைய ரிவாயத்தை சொல்கிறதுக்கு இதுதான் வழிமுறையா? 10,000 சஹாபா வெட்டினாங்கன்னா உடனே அவர் ஒரு ரிவாயத்தை தூக்கி போட்டார். அவர் நல்லா தெரியும் அவருக்கு. யுத்த களத்தில் இருக்கக்கூடிய ரிவாயத்துக்கள் பலவிதமாக வந்திருக்குது. அதில் சரியாக சொல்கிறதா இருந்து சொன்னால், அல்பிதாயா வன்னிஹாயாவில் முஹம்மது இப்னு சீரீன் இந்த ரிவாயத்தை சொல்லிட்டு, ஹாஜத்தில் ஃபித்னத்து வ அஸ்ஹாபு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷராத்தில் உலூஃப் ஃபலம் யஹ்துருஹா மின்ஹும் மிஅத்துன் பல் லம் யப்லுகு ஸலாசீன். ஃபித்னாவுடைய காலத்தில் பல்லாயிரக்கணக்கான சஹாபாக்கள் இருந்தாங்க. ஆனால் அந்த ஃபித்னாவுடைய ஈடுபாடில் 100 பேர் கூட போய் சேரலை. மீறி 30 பேர் தான் கலந்துக்கிட்டாங்கன்னு இருக்குது. அதை சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, பல அறிவிப்புகள் ஏராளமாக சொல்கிறான். 70,000 30,000 40,000லாம் சொல்லுவானுங்க. வஹாதல் இஸ்னாது, இந்த ஆதாரம் இருக்குதே, இந்த செய்தியுடைய ஆதாரம் மின் அஸஹி இஸ்னாதி அலா வஜிஹில் அர்தி, உலகத்தில் இருக்கக்கூடிய சனதுகள்லேயே மிக பலமான சனது, மிக பலமான ஆதாரத்தை கொண்டு இது நிரூபணமானது. வ முஹம்மது இப்னு சீரீன் மின் ஔரஇன் நாஸி ஃபி மன்திகிஹி வ மராசீலுஹு மின் அஸஹில் மராசீலி. முகமது இப்னு சீரீன் உண்மை பேசுகிறவர். அவர் இடையில சஹாபியுடைய பேரை விட்டுட்டு சொன்னால் கூட மிகவும் அது பலமாக இருக்கும். அப்படிங்கிற ரீதியில் சான்றிதழ் வழங்கப்பட்ட பலமான அறிவிப்பு. சஹாபாக்களை பற்றி சொல்லும்போது இந்த ரிவாயத்தை எடுத்துகிட்டு போகிறது, அந்த 30,000 100,000ங்கிற ரிவாயத்தை விட்டு போட்டு ஒரு சஹீஹான சனதவெல்லாம் எடுத்து பேசணும். அப்போ தேடி பிடிச்சி இன்னொரு பலபீனமான அந்த சனதுடைய அறிவிப்புகளை செய்திகளை எடுத்துக்கொண்டு வச்சு பேசுகிறீங்கன்னு சொன்னால் இது சஹாபா மக்கள் மேலே இருக்கக்கூடிய அனுதாபமா, பச்சாதாபமா, பாசமா, மரியாதையா? இது மதிக்கிறதா மிதிக்கிறதா? இது என்ன மாதிரி வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறீங்க? அதை சொல்லுங்கன்னு சொன்னால் நாங்கள் அதுக்காக சொன்னோம் அப்படின்னு சொல்கிறீங்களே. அருமை சோழர்களே, ஒரு சாதாரண விஷயத்துக்காக வேண்டி பேசிட்டா நான் அடுத்த விஷயத்தை நான் சொல்கிறேன். இதையும் சொன்னேன். தமத்துடைய விஷயத்தில் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய விஷயத்தில் ஹஜ்ரத் இப்னு உமர் என்னன்னு சொன்னாங்க தெரியுமா? அல்லாஹு அக்பர், உமர் மேலையா நீங்கள் இந்த மாதிரி ஒரு அவதூறை சொல்கிறீங்க, தமத்துவை பற்றி தெரியாதுன்னு சொல்கிறீங்க? அவர் சொல்கிறாரு, வைலக்கும், அடா நீங்கள் நாசமாக போக. அப்துல்லா இப்னு உமர் கேட்குறாரு, யார் உங்கள் வாப்பா தடுத்திருக்கிறாரே, உங்கள் வாப்பாவே தடுத்திருக்கிறாரேன்னு சொன்னபோது நீ நாசமாக போக. அலா தத்தக்கூன் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய பயம் உங்களுக்கு இல்லையா? இன்கான உமரு நஹான் தாலிக் ஃபயப்தகி ஃபீஹில் கைர யல்தமிசு பிஹி தமாமல் உம்ரதி
ஃபலிம துஹர்ரிமூன தாலிக. உமர் உங்களை தடுக்கிறாருன்னு சொன்னா உங்க விஷயத்துல நலவ நாடி தடுக்கிறாரு. முழுமையான ஹஜ் ஆகட்டும், முழுமையான உமராவாகட்டும் தாகிறதுக்காண்டி அவர் சொல்றாரு, ஒரு ஆலோசனை சொல்றாரு, உங்க நல்லத நாடு சொல்றாரு. அதை ஹராம்னு ஏன் எடுத்துக்கிறீங்க? உமர் தடுத்ததை வேணா உமருக்கு சட்டம் தெரியாம போச்சா? உங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனை சொல்றாரு, தனிப்பயணமா வாங்க, நன்மை அதிகமாக கிடைக்கும், உமராவுக்குன்னு உள்ள வாங்க, ஹஜ்ஜுக்குன்னு தனியா வாங்க, காபத்துல்லா எப்பவுமே நிறைஞ்சிருக்கும். எல்லாம் ஹஜ்ஜுடைய காலத்தில் வந்துட்டு உமராவுக்கு வராம போனா அந்த காலத்தில் காபா காலியாத்தான் இருந்திருக்கும், ரொம்ப குறைவா இருந்திருக்கும். பல காரணங்களை வச்சு சொல்றார். அதே மாதிரி இன்னொரு ரிவாயத்திலே கூட வந்திருக்கு சகோதரர்களே. சுபை இப்னு மாபதுங்கிறவர் ஹஜ்ரத் உமர்கிட்ட வந்து கேட்குறாரு, நான் ஹஜ்ஜுக்கும் உமராவுக்கும் சேர்ந்து ஒரே பயணத்தில் வந்திருக்கிறேன், இது கூடுமாண்டு. நான் சுருக்கி சொல்கிறேன் விஷயத்தை. ஹஜ்ரத் உமருக்கு சட்டம் தெரியாமல் இருந்திருந்தா என்ன சொல்லியிருக்கணும்? வெறும் ஹஜ்ஜுக்கு மட்டும் வா, உமராவை செய்யாத, அப்படிலாம் சொல்லியிருக்கணும். நான் ஹஜ்ஜும் உமராயும் சேர்த்து நான் எஹ்ராம் கட்டியிருக்கிறேன்னு சொன்னவருக்கு என்ன சொல்கிறாரு? ஹுதீத லி நபியிக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லி சுன்னத்தி நபியிக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்கள் நபியுடைய சுன்னத்துப்படி நீங்கள் நேர்வழி காட்டப்பட்டிருக்கிறீங்க, நீங்கள் வழியை பெற்றிருக்கிறீங்க, அதுவும் சுன்னத்து தான், நபி செஞ்சுருக்கிறாங்க தான். எங்க உமருக்கு சட்டம் தெரியாட்டி இதை சொல்லுவாரா? அவர் கேட்குறாரு, ரெண்டுக்கும் சேர்த்து நான் ஏறாம் கட்டியிருக்கேன், நல்லது தான், சுன்னத்து இது, ரசூலுல்லாஹ் செஞ்சுருக்கிறாங்கன்னு உமர் சொல்கிறாருன்னு சொன்னால் அப்போ உமருக்கு சட்டம் தெரியலையா? அப்போ உமருக்கு சட்டம் தெரியல, சைஃபுதீன் ரஷாதிக்கும் பிஜேவுக்கும் சட்டம் தெரியுதுன்னா இது எங்கே போய் சொல்கிறது? இதனால தான் சொல்கிறேன் சார்களே, சஹாபாக்களுடைய விஷயத்தில் இவர் நடந்து கொண்ட முறை தீன படுகுழியில் தள்ளக்கூடிய முறை. நான் தான் சொல்கிறேன்ல, அபூதுர்ரா ராசி சொன்னாங்க, சஹாபாக்களை குறைச்சி வீழ்த்தி யாராவது பேசுகிறாங்கன்னா அவன் உண்மையான மூமினா இருக்க முடியாது. ஃபதாலிக்க ஜிந்திகுன். ஏன்டா அவங்க குர்ஆன் ஹதீஸுக்கு நமக்கு சாட்சியாளர் இருக்கக்கூடிய சஹாபாக்களை வீழ்த்திட்டா குர்ஆன் ஹதீஸ் தன்னை போல வீழ்ந்து போயிடும். இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் விலக்கி நமக்கு பெற்றுக் கொடுத்த நன்மக்கள் அவங்க. இதனால தான் நபி அவங்கள கண்ட்ரோல் பண்ணாங்க, அவங்கள விமர்சிக்காதீங்க. நாடாளக்கூடிய சுப்ரீம் கோர்ட்டுடைய நீதிபதி யாரும் விமர்சிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. காரணம், விமர்சித்தோம்னா பெரிய பித்தனாவாகும், அது நீதித்துறையை சாடிரும், என்னென்னமோ ஆகி போயிடும். இங்கே என்னமோ சட்டம் எப்படி இருந்துட்டு போகுது. நபி போட்ட கண்ட்ரோலுக்கு என்ன காரணம்? குர்ஆன் பாதிச்சிடக்கூடாது. இப்போ என்ன எல்லாரும் சொல்லிடுவான், பதவி வெறிக்கு அடிச்சுக்கிட்ட இந்த ஆளுக குர்ஆனை எப்படிங்க ஒன்றா சேர்த்துருப்பாங்க? தம்மத்துடைய சட்டமே தெரியாத உமர் எப்படிங்க இந்த குர்ஆன் விஷயத்தில் ஒழுங்காக இருந்திருப்பாரு? மக்களுக்கு மத்தியில் சந்தேகம் வந்துடாதா? நீங்கள் மக்களுக்கு நல்லதையா செஞ்சிட்டீங்க? சாதாரண மக்களை நல்ல நிலையில் இருந்தவங்களுக்கு மனசில் ஊசலாட்டத்தை போட்டு விட்டீங்கல்ல, குர்ஆன் இஜ்மா இல்லைன்னு சொல்லி போட்டீங்க, உமர்களுக்கு சஹாபாக்களுக்கு சட்டம் தெரியலன்னு சொல்லி போட்டீங்க. இப்படியே போனா சகோதரர்களே, அப்புறம் இந்த தீனை யாரு தான் காப்பாற்றும்? தீன் இருக்கும் இன்ஷா அல்லாஹ், நம்மளால் இயன்ற அளவிற்கு ஒரு இதை விளக்கத்தை கொடுக்கணுங்கிற கூடிய முறையில் தான் இதை நம்ம உங்களுக்கு மத்தியில் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இது மட்டுமல்ல, பெரிய பெரிய சஹாபாக்குடைய விஷயத்தில் இவர் சட்டம் தெரியல. இதே வழியைத்தான் சொல்றார். ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய சஹாபி, ஹிப்ருல் உம்மத்துன்னு அவங்களுக்கு சொல்லுவாங்க, விளக்கமான ஒரு சஹாபி, நபியுடனே இருந்தவங்க. அவருக்கு சொல்றாரு, அவர் ருக்கு செய்யவே தெரியல. தொழுகையில் அவர் இப்படி ரெண்டு கையையும் காட்டி தொடைக்கு இடையில வச்சு ருக்கு செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அது ஒரு காலத்தில் ருக்குவா இருந்துச்சு, அதை தெரியாமையே அவர் செஞ்சுக்கிட்டே இருந்தார். அவர் தெரியாமையே செஞ்சுக்கிட்டு இருந்தார். அபூபக்கர் ஏன் சொல்லித்தரல? உமர் ஏன் சொல்லித்தரல? அவருக்கு உஸ்மான் ஏன் சொல்லித்தரல? இப்படிலாம் செய்யக்கூடாது, ருக்கு இப்படி செய்யணும் ஏன் தடுக்கலை யாரும்? அவர் வயசு பூரா அப்படித்தானே ருக்கு செய்துக்கிட்டு இருந்தார். அப்போ அவருக்கு ருக்குடைய செயல் தெரியலன்னு அர்த்தமா? ஹதீஸை எடுத்து பார்த்து நான் சொன்னது மாதிரி அவர் ஈமான் கொண்டிருக்கிற ஃபத்வா பாரியை எடுத்து பார்த்தாலே அதுலேயே அவர் விவரமாக எழுதுறாரு. ஈமான் கொண்டதுன்னா நம்புறேங்கிற அர்த்தம், அதிகமாக நம்புறாரு. நம்ப வேண்டிய கிதாபு, நான் அதை மறுக்கலை. அந்த மாதிரி கிதாபை பார்த்துட்டா அதே கிதாபில் விளக்கமாக எழுதுறாங்களே, சுத்தமாக எழுதுறாங்க. ரெண்டு வகையான ருக்குவுடைய முறை இருந்துச்சு. அந்த ரெண்டு வகையான ருக்குவில் முதலாவது வகை இப்படி ரெண்டு கையையும் மடக்கி தொடக்கி இடையில வச்சு செய்கிற ருக்கு, இன்னொன்று முட்டுக்காலை பிடிச்சி பிடிக்கிற ருக்கு. ஹஸரத் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு விளங்கினது என்ன? இந்த ரெண்டுமே நபி வழி, அவங்க ரெண்டுமே நபி வழின்னாங்க. அதுவும் தான் ரசூலுல்லாஹ் தன்னுடைய வாழ்க்கையில் குறைவான நாட்கள் செய்திருக்கலாம். நபியுடைய செயல், ஒவ்வொரு செயலும் இந்த உலகத்தில் ஹயாத்தா இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த ரிவாயத்தை எடுத்து அவர் செயல்பட்டார். அதே சொல்லத்தான் ஹஸரத் அலி இப்னு அபி தாலிபும் சொல்லியிருக்கிறாங்க. நீ விரும்புனா
தொடைக்கு இடையில கை வச்சு ருக்கு செய்யி, நீ விரும்பினா 2 முட்டுக்காலை பிடிச்சு ருக்கு செய்யி, 2மே ஆகும். இதைத்தானங்க இப்னு மசூத் சொல்லியிருக்கிறாரு. இப்படி சொல்லிட்டா மக்களுக்கு இடையில எந்த கருத்து வேறுபாடு வராதே. அவரை பிடிச்சி மார்க்கமே தெரியல, சட்டம் தெரியல, ஐவேளை தொழுகக்கூடிய தொழுகையில் ருக்கு செய்ய அப்துல்லா இப்னு மசூதுக்கு தெரியல. இதை என்னன்னு எடுக்கிறது நீங்க? இப்படி ஒவ்வொரு சட்டமா அடிச்சாரு. இவர் வெறும் சண்டை விஷயத்தில் மட்டுமல்ல,